இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். யூடியூப்ல இந்த செய்தியை பார்க்கிறவங்களை வாழ்த்துகிறேன். அருமை நண்பர், நான் நேசிக்கிற அருமை நண்பர் பாஸ்டர் ஜோஸ் அவருடைய இந்த ஹோலி லேண்ட் டிவி ஊழியர்கள் மிக நேர்த்தியாக நடைபெறுகிறது. இன்றைக்கு தேசத்திலே இந்த ஹோலி லேண்ட் டிவி தான் நல்ல செய்திகளை முழு உலகத்துக்கும் பரப்பி கொண்டிருக்கிறது. அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியம் வளரட்டும். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய ஊழியங்கள் நிறைய பேர் செய்தாலும் இதை தெளிவாய் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஹோலி லேண்ட் டிவிக்கும் ஊழியத்தின் வாழ்த்துக்கள் இதன் வளரட்டும், பெருகட்டும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தர் சுத்தமானால், தேவன் அனுமதித்தால், உயிரோடு இருந்தால், அருகே தாமதித்தால் சந்திக்கலாம். அல்லது கர்த்தர் வருவாரனால் மத்திய ஆகாயத்தில் சந்திக்கலாம். அப்படிதான் சொல்லிருக்கு. கேட்டீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். நாளை ஒரு நாள் நமக்கு தெரியாது, ஒரு நாள் பிறப்பது நமக்கு தெரியாது. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவருக்கு தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போலாமா? ஆண்டவர் நல்லவர். நிறைய காரியங்களை பேச எனக்கு ஆவியில் ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். Hebrew chapter 9 verse 27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமித்திருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒரே தரம் பறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சா போதும். ரொம்ப அதிகமா வாசிக்க சொல்லாம, வாசிக்கிறவங்க மைக்ல வாசிப்பாங்க, நீங்க என்ன கவனிங்க. மனிதன் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தோத்திரம். இந்த ராத்திரியிலே நியாயாதிபதியின் நீதி உள்ள நியாய தீர்ப்பு என்கிற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். நியாயாதிபதியின் நீதி உள்ள நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல அருமையான பரிசுத்தவான் கடந்து வந்த பாதை கடினமானது. ஆனால் அதெல்லாம் தூர தள்ளி தேவநாம மகிமைப்பட யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த ஆண்டிலும் செய்து முடிக்க இந்த ஊழியத்துக்கும் போதகத்திற்கும் கிருபை தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்காயுசு தாரும். அமலைக்கு மேற்கொள்ள மோசே எழும்பி நின்ற போது ஊரு ஆரோனும் வலது பக்கம் இடது பக்கமா நின்றது போல, அமலைக்கு மேற்கொள்ள நின்றது போல பொருளாதாரத்தில் ஜெபத்து நிற்கிற மக்களை ஆசீர்வதியும். காலையிலே பாஸ்டர் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல ஆண்டவரது கூட்டங்கள் விற்பாடு வசனத்தினால் உண்டான நன்மையினாலே புதிய நன்மைகள் வருவார்களாக. ஆண்டவரே, கர்த்தர் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவீராக. சில ஊழியங்களை இதற்கென்று வைத்திருக்கிறேன், சில கிளை ஊழியங்களை வைத்திருக்கிறேன். அது சீக்கிரம் வெளிப்படுவதாக. முங்கி போன கோடாரி வெளிப்பட்டது போல சில கிருபை வரங்கள் இந்த ஊழியத்தில் வெளிப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ராத்திரி அப்பிரயோஜனமானவன் நம்முடைய கடமை செய்ய போகிறேன். எனக்கு கிருபை தாரும். வார்த்தை மட்டும் என்னுடையதாக இருக்கட்டும். ஆண்டவரே, சத்தம் என்னுடையது, சத்தியம் உம்முடையது. கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். சரி, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் மகிமை கையோர்த்தி அலையிலே சொல்லுங்க. இயேசு வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு வரப்போகிறார். 2000 வருஷத்துக்கு முந்தி பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தது உண்மையானால், இரட்சகராய் இயேசு பாவிகளுக்காய் வெளிப்பட்டார். இனி இயேசு பரிசுத்தவான்களுக்காய் வெளிப்பட போகிறார். ஆமென். பலியினால் என்னோடு உடன்படிக்கப்படின பரிசுத்தவான்களை சேருங்கள் என்பார். பரிசுத்தவான்களுக்காக அவர் வெளிப்பட போகிறார். கர்த்தருக்கு தோத்திரம். நான் 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன், 15 வயசுல ஞானஸ்நானம் பெற்றேன், 17 வயசுல பின்மாற்றம், 18 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆரம்ப என்னுடைய வேதாகம தியாலஜி 2 ஆண்டுகள் 90 வரையிலும் சென்னை. 90ல இருந்தே ஊழியத்தில் பயன்படுத்தினார். என்னுடைய முதல் விசேஷ கூட்டமே கிருபாசனம். காலம் சென்ற முந்தைய கிருபாசனத்தின் தலைவர் தாசியா பாசுடைய சபை ஓச்சமலையில தான் 1990ல நான் முதல் முறையாக பிரசங்கம் பண்ணேன். அப்படி இத்தனை ஆண்டுகள், ஒரு 30-34 ஆண்டுகள் கிருபையாக நடத்துகிறார். 18 வயசுலே நான் ஊழியத்துக்கு வாழ்வை அர்ப்பணித்த போது 2 காரியத்தை அவரின் இருதயத்தில் பதித்து வைத்தார். எந்த பைபிள் வாங்கினாலும் கலாத்தியர் 1:10 எடுத்து this is my ministry, this is my life எழுதி வைப்பேன். அதுல இருக்கு, மனுஷனையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறாய், மனிதனையா பிரியப்படுத்த பார்க்கிறாய். இன்னும் நீ மனிதனை பிரியப்படுத்தணும் இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. எனக்கு மனிதனை பிரியப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தரை பிரியப்படுத்தினா போதும். ஒரு அல்லையில சொல்லுங்க. அதனால எந்த மேடைகளிலும் இந்தியாவோ வெளிநாடோ வெளி மாநிலங்களோ வெளி மாற்றங்களோ தொடர்ந்து ஓடிட்டே இருப்பேன். ஓடிட்டு இந்த வாரம் மட்டும்தான் என் சபையில கன்வென்ஷன் இருக்கிறேன். தொடர்ந்து ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கிறேன். ஓடுவேன், பலன் இருக்க வரைக்கும் ஓடுவோம், சொல்லுவோம். ஓகே, எங்க போனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தை சொல்ல இதுவரையும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு நாளாகிலும் இயேசுநாதர் வருகையை பத்தி பிரசங்கம் பண்ணாம
என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற மாட்டேன். ஆமென், தோத்திரம். ஒரு நாளைக்கு இயேசுநாதருடைய வருகையை பத்தி பிரசங்கம் பண்ணணும். அவ ஆரம்ப நாட்கள் நான் சின்ன பையன்ல இருந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேல உள்ள சம்பவங்கள் பெந்தகோஸ்து அனுபவங்கள் மைண்ட்ல உண்டு. நான் செருக்கனா இருந்து பார்த்த போதே அன்னைக்கு கன்வென்ஷன் எழுப்புதல காத்திருப்பு கூட்டம் 3 டைப்ல கூட்டம் வைப்பாங்க. ராபோஜன் ஆராதனைக்கு 3 நாள் காத்திருப்பு கூட்டம், சபை பரிசுத்தத்திற்காக ஒரு எழுப்புதல் கூட்டம், சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கன்வென்ஷன் கூட்டம். கன்வென்ஷன் பிரசங்கி, காத்திருப்பு பிரசங்கி, எழுப்புதல் பிரசங்கி யாரை கூப்பிடுவாங்க? என்ன கூப்பிட்டாலும் யாரை கூப்பிட்டாலும் முதல் நாள் ரட்சிப்பை பேசுவாரு, 2வது நாள் ஞானசானத்தை பேசுவாரு, 3வது நாள் காத்திருப்பு அபிஷேகம் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நடந்த மாதிரி ஞானசானம் நடக்கும், கடைசி நாள் பிரசங்கியார் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க இயேசுநாதர் வருகையை பத்தி தான் பேசுவாரு. இலக்கத்தா இருக்கீங்களான்னு தெருவில் அன்னைக்கு தகப்பனா தெரு பிரசங்கியார் என்னை கூட்டிட்டு போய் தெருவில் நிப்பாட்டி ஒரு புனல்ல பேச வச்ச ஆளு. அப்ப என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க? இயேசு சீக்கிரம் வருகிறார், இதோ சீக்கிரம் வருகிறார். எங்க பார்த்தாலும் கேட்கலாம் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்னு. இப்ப தலைகீழ மாறி அவர் தருகிறார் தருகிறார்னு தர்பார் பண்ற கூட்டங்கள் பெருகிட்டு. உங்களுக்கு விளங்கலையோ? அதே தரார், புனே தரார், பட்டியை தரார்னு அவர் வருகிறார் பிரசங்கம் கொஞ்சம் குறைஞ்சி இந்த கேசுகள்லாம் இப்ப தருகிறார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு. விளங்கலையோ? போ விளங்க கட்டியலா? ஆமா, தோத்திரம். அல்ல, அவர் தருகிறார் உண்மை, சமாதானம் தருகிறார் உண்மை, சந்தோஷம் தருகிறார் உண்மை, ரட்சிப்பு தருகிறார் உண்மை. ஆனா ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளு, முடிவிலே அவர் நித்திய ஜீவனை தரப்போகிறார். நாம வைத்திருக்கிற வேதாகமத்தில் 8100 வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதுல தலை சிறந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் என்றால் பரலோக ராஜ்யம், the kingdom of God. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் அன்னைக்குள்ள பிரசங்கம் இருந்துச்சு. பாட்டு எப்படி இருந்துச்சு? அன்னைக்குள்ள பாடல் எப்படி இருந்துச்சு? அம்மா சாரோலரஜம்மா, ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயா நம்ம தலைமுறையிலே, ஐயா நடராஜ முதலியார், அம்மா வயலட் ஆரோன், ஐயா பிரகாஷ் சோடியான், ஐயா வின்சன் சாமுவேல், நம்ம தலைமுறையிலே அண்ணன் வெஸ்லி மேக்ஸ்வெல், சில நல்ல தேவ மனிதர்களை கற்று வைத்திருக்கிறார். நல்ல அர்த்தமுள்ள ஆவிக்குரிய பாடல்கள் அருமையான பாஸ்டர் ரீகன் கோமாஸ், இவங்கெல்லாம் நல்ல ஆவிக்குரிய தரமான பாடலை பாடுகிறார்கள். இவங்க பாடலாம் தேடி பார்த்தா ஒரு இடத்துல ரட்சிப்புல ஆரம்பிச்சு நியாயத்தீர்ப்புல முடியும். எல்லா பாட்டும் அப்படி இல்லை. உண்மையை சொன்னா கோவப்பட்டுறாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இப்படிதான் ஒரு கன்வென்ஷன்ல பேசினேன், நம்ம ஹோலிலாண்ட் டிவில தான் வந்துச்சு. அப்ப அப்படி தூக்கி விட்டாங்க. இப்ப முழு உலகத்துல உருண்டுட்டே வருது. நான் சொன்னேன் இயேசுநாதர் இல்லையப்பா, இயேசுநாதர் இல்லாத பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. தோத்திரம். தேவசாலாய் மாறி தேவனோடு இருப்பேன்னு பாடினா முடியும் போது தேவ சாயலே வரும். அன்னைக்கு கீபோர்டு, கம்போசர், பேடு ஒண்ணும் கிடையாது. தோத்திரம். ஆமா, அன்னைக்கு கொட்டு தான் உண்டு, தம்புரு தான் உண்டு. ஆனா தோத்திரம். மேக மீதியில் இயேசு வாரான்னு அடிச்சு பாடினா பாட்டு முடிகிறதுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கும். அல்லேலூயா. மலையாளப்பாட்டு அப்படித்தானே இருந்துச்சு. மலையாளப்பாடல் அப்படித்தான் இருந்துச்சு. வல்பிரியனே என் இயேசு நாயகனை எப்போல் வரும், என் கண்ணீர் துடைச்சிடுவான், அங்கே ஆஸ்வசிப்பான், என் இயேசுவே வானம் இதில் வேகம். அன்னைக்குள்ள பரிசுத்தமான எதிர்பார்ப்புல அப்படித்தான் இருந்துச்சு. கட்டினா குடும்பம் நடத்தினாலும், கல்லூரிக்கு போனாலும், பள்ளிக்கூடம் போனாலும், பிசினஸ் பண்ணாலும், வியாபாரம் பண்ணாலும், வேலை பண்ணாலும் அப்படி எண்ணம் இல்லாம இயேசு இயேசு வருகை, இயேசு வருகை. ஆதி அப்போஸ்தலர் நெருக்கங்களும், பாடுகளும், உபத்திரங்களும், வேதனைகளும், கவலைகளும், கண்ணீர்களும் இருந்த நாட்களிலே ரகசியமாய் விசுவாசிகள் சந்திக்கும் போது கை கொடுத்து சொல்வார்கள் மாரநாதா. 2 பேரும் கை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். அட ஆத்து மக்களை நான் கெட்ட வார்த்தையா சொல்ல சொன்னேன், கை கொடுத்து மாரநாதான்னு சொல்லுங்கன்னு. கதை கொள்ளாம கெட்ட வார்த்தை சொல்ல சொல்லலையே, நல்ல வார்த்தை சொல்ல சொன்னேன். மாரநாதா என்றால் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று அர்த்தம். ஜீசஸ் கமிங் சூன். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையின் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. தாமதிக்கிறார்னு சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாகிறாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கவனிங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் விசுவாசித்தீர்களோ இல்லையோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமா இருந்தீர்களோ இல்லையோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கிறிஸ்தவனின் நம்பிக்கை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆசை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆதங்கம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் சுதந்திரம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் எண்ணம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் எதிர்காலம் இயேசு வரப்போகிறார். 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசு வந்தது உண்மையானால், இயேசு மனித நிலை என்பது அடையாளமாய் அற்புத அடையாளங்களை செய்தது உண்மையானால், இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்புறது உண்மையானால், அவர் மனிதன் அல்ல என்பதற்கு அடையாளமாய் மரித்து 3வது நாள் உயிர் திறந்தது உண்மையானால், சீசர்களை பத்தானியா அவரை அழைத்து கொண்டு போய் கரங்களை உயர்த்தி எல்லாருடைய கண்களுக்கு முன்னாலே அவர் எழுந்தருளி போனது உண்மையானால், உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறது உண்மை, இவையெல்லாம் உண்மையானால் மத்திய ஆகாயத்திலே இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறது உண்மை. Praise the Lord. அங்க போகல, நியாய தீர்ப்பு குறித்து பேசுறேன். இயேசுநாதருடைய வருகையின் அடையாளம் அத்தனை நிறைவேறியாச்சு. நிறைவேறாம ஒண்ணுமே இல்லை. சரியா?
மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21, லூக்கா 17 அதிகாரங்கள் எல்லாம் தேடி வாசித்து பார்த்தால் இயேசுநாதரின் வருகை பற்றி அடையாளங்கள் எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அது நம்முடைய தலைமுறையிலே அது அப்படியே நிறைவேறி விட்டது. நிறைவேறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கேட்டீங்களா? அதெல்லாம் சொன்ன போன அங்க போன எனக்கு வெளியே வர முடியாது. எனக்கு வேற செய்தி இன்னைக்கு பேசணும். அதனால எல்லாம் நிறைவேறியாச்சு. தோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்குள்ள பாடல் அப்படித்தான் இருந்துச்சு. ஆமா, வருகை பித்தம் பாடல். கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவருக்கு நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு சினிமா பாட்டு உள்ள வந்துட்டு, சினிமா ராகம் உள்ள வந்துட்டு சில லூசுகள் சினிமா பாட்டை பாடிட்டு இருக்கு புல்பீட்ல. ஆமா, பரிசுத்தம் வேணும், ஆராதனையில தெய்வீகம் வேணும், பாடல்ல தெய்வீகம் வேணும், ராகத்துல தெய்வீகம் வேணும், இசையில தெய்வீகம் வேணும். ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி நியாய தீர்ப்பை குறித்து உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு வரப்போகிறார் மத்தியாகாயத்திலே. அதுக்கு பேர் ரகசிய வருகை என்று பெயர். சிலருக்கு அதுல பிடி இல்லை. உங்களுக்கு பிடி இருக்கா இல்லை? எனக்கு பிடி உண்டு. ஏன்னா ஆண்டவர் ரகசிய வருகை பைபிள்ல இருக்கா இல்லையா அப்படின்லாம் குழப்பம் வேணும் அவசியம் இல்லையே. வேதம் தெளிவாய் சொல்லுங்க. இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், நாம தான் ரித்திரையடைவதில்லை, கடைசி காலம் துணிக்கும், அப்பொழுது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்புல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். இதை விட பெரிய வசனம் எங்க வேணுமோ எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டு பிதாக்குமார் பரிசுத்தாவி நாமத்திலே மூழ்கி ஸ்நானப்பட்டு அந்நிய பாஷையில் அபிஷேகம் பெற்று ஆவியோடு விண்மையோடு வேறுபாடோடு ஆராதிக்கிற பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ள இயேசு வரப்போகிறார். மத்தியாகாயத்திலே இயேசு இறங்கி வருவார் தேவதூதர்களோடு. சபை மணவாட்டி எடுத்துக் கொள்ளப்படும். 7 ஆண்டுகள் மத்தியாகாயத்தில் அவரோடு இருப்பார்கள். சிலருக்கு சிரிப்பா தெரியுது, அது எப்படி இருக்க முடியும்? நான் கேட்கிறேன், தோத்திரம் சுனிதா வில்லியம்ஸ் அங்க இருக்காங்கல்ல? ஆமா, அங்க ஸ்பேஸ்ல இருக்காங்க. 300 கிலோமீட்டருக்கு அங்கே, 400 கிலோமீட்டருக்கு அங்கே அமெரிக்கா ஒரு விண்வெளியை உருவாக்கி ஒரு இடத்துல, காற்று இல்லாத இடத்துல அவிகளுக்கு அங்க இருக்க முடியும்னா, தோத்திரம் ஒரு குழந்தை பிறக்கும் போது தோத்திரம் 3 கிலோ வெயிட் இருக்கு. ஆமா, அதுக்கு தலை பிளக்கிறதுக்கு தோத்திரம் 3 மாசம் ஆகுது. ஆமீன் சொல்லுங்களேன். 3 கிலோ குழந்தைக்கு 300 கிராம் வெயிட் பிரெயின் இருக்குமா? நல்ல 25 வயசு மனுஷனுக்கு 1 கிலோ 400 கிராம் வெயிட் உள்ள மூளை இருக்குமா? ஏன் 1 கிலோ 400 கிராம் சுண்டைக்கா மூளையில ஒரு ராக்கெட்டை உண்டாக்கி இவன் போய் அங்க பறந்துகிட்டு இருப்பானா? அண்ட சராசரத்தை படைத்த கர்த்தர் உங்களை என்னை மத்தியாகாயத்தில் வைக்க போகிறது உண்மை. நான் பலமுறை யோசித்திருக்கிறேன், பலமுறை பேசியிருக்கிறேன், பலமுறை யோசித்திருக்கிறேன், அழுதிருக்கிறேன். விமானத்தில் நிறைய போவேன். என்னுடைய அறிவு சரியா இருந்தால் ஒரு 600 முறை, மோர் தென் 600 something time I fly. 600க்கு அதிகமான முறை நான் விமானத்தில் போயிருக்கிறேன். தொடர்ச்சியான விமான பயணங்கள் 13 மணி நேரம் 14 மணி நேரம் ஒரே நேரத்தில் விமானத்தில் போயிருக்கேன். கடல்ல யூரோப் கண்ட்ரில இருந்து அமெரிக்கா கண்டது போகும்போது பாத்தீங்கன்னா 13 hours 14 hours ஃபிளைட் பண்ணுவேன். யோசிச்சிருக்கேன். 700 பேரை போயிங் பிளைட் தூக்கிட்டு போவோம். யோசிச்சு பாருங்க, 700 பேர். சிலர் 50 கிலோ, சிலர் 80, சிலர் 110 கிலோவுக்கு மேல இருக்கும். அல்லேலூயா. நான் சில நேரம் பிளைட்ல மாட்டிருக்கேன். 2 சைடுல சியோன் பர்வதம் இருக்கும். நான் நடுவுல மாட்டி, அப்பா கடவுளை முடிந்துட்டு நான் பட்ட பாடு எனக்குல தெரியும். ஆமா, சிரிச்சிட்டு உட்கார்ந்துரும். வந்து பக்கத்துல ஹலோ ஹவ் ஆர் யூ, ஃபைன் அப்படின்னு போகும்போது அப்படி நினைச்சிருந்தேன், நல்ல வேலை பொழைச்சிக்கிட்டேன்னு. இப்படிலாம் தூக்கிட்டு நடக்குது. அவ்வளவு என் மனுஷன் கண்டுபிடிச்ச விமானம் 700 பேரையும் தூக்கி, அவன் லக்கேஜும் தூக்கி, அவன் ஹேண்ட் லக்கேஜும் தூக்கி, அதுல 4-5 பைலட்டு, 5க்கு மேற்பட்ட இன்ஜின், இதெல்லாம் தூக்கிட்டு மனுஷன் கண்டுபிடிச்ச விமானம் 45,000 அடி உயரத்திலே, என் மனுஷன் கண்டுபிடிச்ச விமானம் 45,000 உயரத்தில் பறக்க முடியுமானால், இந்த உலகத்தை படைத்தவர், நம்மை படைத்தவர், நமக்காக மரித்தவர், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், நமக்காக உயிர் தந்தவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்மை சேர்த்துக்களை வரப்போகிறார். அந்த நாள் பாக்கியமான நாள். அன்னைக்கு பறந்து இயேசுவோடு போகிறோம். ஏன் அந்த பிரயாசம்? இயேசு வரப்போகிறார். ஏன் அந்த கூட்டங்கள்? இயேசு வரப்போகிறார். ஏன் அந்த பணச்செலவு? இயேசு வரப்போகிறார். ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. பைபிள்ல 31,100 சில்லற வசனம் உண்டு. அதுல 8,000க்கு அதிகமான வசனங்கள் எதிர்காலத்தை பற்றியது. அப்படி என்றால் 25% செய்தி இயேசு வரப்போகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்தில் 21 இடத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் போய் திருப்பி வரப்போகிறேன். பழைய ஏற்பாட்டில் உள்ள தோத்திரம். அல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ள 17 புத்தகத்தில் 926 அதிகாரத்தில் 1845 முறை கர்த்தர் வருகிறார் தீர்க்க தரிசனம் உண்டு. புதிய ஏற்பாட்டில் உள்ள 260 அதிகாரத்தில் 318 முறை இயேசு மறுபடியும் வருகிறார் என்கிற சத்தியம் உண்டு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 14 நிருபம், எபிரேயர் உட்பட அந்த 14 நிருபத்தில் கவனிங்கள், அந்த 14 நிருபத்தில் 13 முறை பெரியவர்கள் எடுக்க வேண்டிய அடல்ட் பாப்டிசம் பத்தி எழுதியிருக்கிறார். இன்னைக்கு ஞானஸ்நானத்தை பார்த்தோம்ல, பெரியவர்களுக்கு ஞானஸ்நானத்தை எழுதியிருக்கிறார். 50 முறை இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் மரணத்தை பத்தி எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பத்தி எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம்.
இயேசுவினுடைய மரணம் 175 முறை, இயேசுவின் உயிர்த்தெழுதல் 104 முறை, இயேசுவின் பரமேறுதல் 33 முறை. இயேசுவின் மரணம் நல்ல செய்தி, இயேசுவின் உயிர்த்தெழுதல் நல்ல செய்தி, இயேசுவின் பரமேறுதல் நல்ல செய்தி. இவை எல்லா செய்தியை பார்க்கலும் தலை ஓங்கி நிற்கிற செய்தி என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சொல்லுமா? சிலருக்கு ஒண்ணும் பிடியில்ல. கட்டிகளா நேத்து சொன்னோம்ல, நம்ம தேசத்துல 3 சாப்பாடு நமக்கு எல்லாம் உண்டு. ஆமா, சக்க சாளை, சக்க கப்ப சாளையா. ஆமா, இது யார் வீட்லயும் பாவப்பட்டவங்க பணக்கார வீட்லயும் உண்டு. கப்ப சக்க ஜாலை உண்டு. சாப்பிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வந்து திங்கன்னு பதி முடிஞ்சு ஜாகணும். செத்தவனை தெக்கையோ வடக்கையோ நினைச்சிட்டு சில கேசுகள் இருக்கு. இல்ல இந்த உலகம் பிறந்தது உண்மையானால், உலகத்துல நீ பிறந்தது உண்மையானால், ஒரு நாள் மரிப்பது நிச்சயம். மரணம் எல்லாருக்கும் நிச்சயம். 6லயும் சாவு, 60லயும் சாவு. எனக்கு தெரியும் ஒரு நாள் மரணம் வரும். அன்றைக்கு மாறு தட்டி சொல்ல வேண்டும், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. என் மனுஷனுக்கு எல்லா நாளும் ஜாவு உண்டு. கேட்டீங்களா? தோத்திரம். ஒரு தரம் மரிப்பதும் என்பது நியாய திருப்படைவதும் உங்களுக்கு விளங்கலையோ? எல்லாருக்கும் போய் வாங்கும் போது நம்ம பார்க்கலாம். கேட்டீங்களா? அழகா நல்லா இருக்கே, கொள்ளாம நமக்குன்னு ஒரு நாள் வாங்குவாங்க, அதை நமக்கு பார்க்க முடியாது. உங்களுக்கு விளங்கலையோ என்னன்னு? அது 6 அடி சூட்கேஸ்ன்னு. எனக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு வந்துச்சு. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய ஊழியம் செய்வேன். அப்போ கார் கிடையாது, பைக்ல தான் வந்தேன். அப்போ எருதூர் கடையில இருந்து பள்ளியாடியில ஒரு ஃபுல் காஸ்பல் கன்வென்ஷன் போயிட்டு இருக்கிறேன். என் கூட வந்து பையன் பாட்டு பாட பையன் சொன்னல, என்னன்னு இங்க இருந்து அங்க வர 6 அடி சூட்கேஸ் இருக்கு, எவ்வளவு இருக்கு நின்னு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபேமஸ்ல. தோவாளையில பாத்தீங்கன்னா பூ ஃபேமஸ், எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல செங்கல் ஓடு ஃபேமஸ். ஏமா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபேமஸ் உண்டுல்ல. அங்க போய் எருதூர் கிடைக்கும், அந்த உண்ணாமலை கிடைக்கும் ஒரு ஃபேமஸ் உண்டு. 6 அடி சூட்கேஸ். அல்லேலூயா. அப்ப எனக்கு சிரிப்பு என்ன வந்துச்சுன்னா, தோத்திரம் காலையிலே கடை திறந்துருக்கு. அங்கேயும் 24 மணி நேரம் கடை திறந்து வச்சிருக்கு. கேட்டீங்களா? ஆன்லைன் சர்வீஸ் உண்டா? எனக்கு அம்மா அப்பா இறந்த போதெல்லாம் இங்க இருந்தா பெட்டி கொண்டு போகணும். கேட்டீங்களா? தோத்திரம் கொள்ளலாம். அப்ப எனக்கு ஒரு சிரிப்பு என்னன்னா, அப்ப அவன்கிட்ட கேட்ட நிறைய கடை பார்த்தா கிறிஸ்தவன் தான் வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு கிறிஸ்தவன் டெய்லி காலையில கடை திறந்தாம்னா ஜெபம் பண்ணி தானே திறக்கணும். அப்ப அவர் என்ன ஜெபம் பண்ணி திறப்பாரு? இன்னைக்கு சீட்டு கட்டணும், பயலுக்கு குட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஆண்டவரே கர்த்தருக்கு சோத்திரம், ஒரு 10 பெட்டி விற்கணும். அப்ப 10 பேரும் சாவணும். கேட்டீங்களா? உங்களுக்கு காரியம் மனசிலாகலையோ? இதை விட பெருசு என்ன தெரியுமா? உங்க பாசுக விசுவாசி ஒருத்தர் தோத்திர இப்படி ஒரு கடை கொலசேரத்துல ஆரம்பிச்சா பாசு எப்படி போய் ஜெபம் பண்ணுவாங்க? ஆமா, வியாபாரம் நடக்கப்படாதுன்னு ஜெபம் பண்ணா தப்பு, கள்ள ஜெபம். ஆண்டவரே இந்த பாவப்பட்ட ஒரு வியாபாரம் ஆசீர்வதிச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கான். இது ஆண்டவரே அபரிதமாய் ஆசீர்வதியும். அப்ப ஒரு 20 பேர் சாவாண்டாமா? சாவு எல்லாருக்கும் உண்டு. கேட்டீங்களா? இப்ப சாவு குறித்து பயப்படக்கூடாது, போயிட்டே இருக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாக்கலாம். ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் திருட்டு பயிலோ கள்ள பயிலோ எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு முந்தி சாகாமைன்னு ஒரு கூட்டம் ஆரம்பிச்சான். அன்னைக்குதான் கொரோனா வந்து அவ்வளவு பேரும் செத்து போயிட்டான். மெட்ராஸ்ல இந்த கள்ள உபதேசம் பண்ற சில திருட்டு கூட்டங்கள் உண்டு, சில திருட்டு கும்பல்கள் உண்டு. சாவாமை அப்படின்னா இப்ப ஒரு கிறுக்கு சொல்லிட்டு இருக்கு, நான் 150 வருஷம் டான்ஸ் ஆடுவேன். முட்டாள், வடிகட்டின முட்டாள். ஒரு மனுஷனுக்கு 70 வருஷம் 80 வருஷம் கட் பண்ணிடுறாங்க. லைவ்ல நல்லா ஓடட்டு, எல்லாரும் பாக்கட்டு. கட்டிடலாம். முக்கியமான காரியத்தை கட் பண்ணிடக்கூடாது. கட்டிடலாம் போட்டு நான் பிரசங்கம் பண்ண பிறகு கட் பண்ணி ஏத்தி விடுங்க. அல்ல சொல்லுங்க பாக்கலாம். முட்டாளை நீ 150 வருஷம் டான்ஸ் ஆட முடியாது. பைத்தியக்காரா, 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80, அதுக்கு மேல வருத்தமும் சஞ்சலமும். கட்டியலா? இவன் 150 வருஷம் மேல ஆடுவானா? இந்த சாவாமை, நாங்க சாவ மாட்டோம் அப்படிங்கிற இந்த பொல்லாத கள்ள உபதேசம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இப்ப திருட்டு உபதேசம் இருக்கு. நான் விசுவாசத்தால் சாவ மாட்டேன், நீ ஒரு பைத்தியக்காரன்டா. ஏன் தெரியுமா? நான் பைபிள்ல படிச்சேன். இந்த சாகாம எங்க வந்துச்சு தெரியுமா? ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த பிசாசு சொன்னா, நீங்க புசிக்கும் நாளில சாகவே. இந்த கள்ள வயலுக்கு உபதேசம் சாத்தாண்ட இருந்து வந்தது. என் மனுஷன் ஒரு தடவை சாகணும். நீ அரசனோ ஆண்டியோ, நீ ஜனாதிபதியோ பிரதமரோ, நீ மந்திரியோ தோத்திரோ எம்எல்ஏயோ பாஸ்டரோ விசுவாசியோ, உலகத்தில் ஒரு நாள் மரணம் உண்டு. ஒரு நாள் மரணம் அல்லாது நியாய தீர்ப்பு, 2இல் 1 சந்தித்துதான் ஆக வேண்டும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு தோத்திரம். அன்னைக்கு சபையில நல்ல பாட்டு இருந்துச்சு, பரலோக பாட்டுலாம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் மறந்தாச்சு. கேட்டீங்களா? இவன் பரலோக பாட்டை கேட்கணும்னா எவனாவது கிழவி சாகணும். செத்தா ஒரு ஃப்ரீசர் கொண்டு வந்து இங்க சுக்கு காப்பி எல்லாம் போட்டு வச்சுட்டு அங்க 10 பேர், இங்க 10 பேர் மூக்கு அடிச்சுட்டு பாடிட்டு இருப்பாங்க. பரலோகமே என் சொந்த கதை கொள்ளாமா? இப்ப சபையில பாட வேண்டிய பாட்டு இப்ப சாவு வீட்டுல பாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உடனடி பாட்டு 4-4 மேஜர். உடனடி பாட்டு கையடிச்சு பாடுவோம். உடனடி பல்லவி பாடுவோமா? கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். பாஸ்டர் என்னோட சேர்ந்துடுவாங்க. எல்லாம் கையடிச்சு உடனடி பல்லவி பாடணும். அல்லேலூயா. மலையாளத்துல தமிழ்லையும் சேர்ந்து கையடிச்சு ஆவியில களி கூற போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா.
நாளைக்கு ராத்திரி கூட்டம் இல்ல, விசேஷ கூட்டம் இல்ல, இங்க பகல்ல கூட்டம் உண்டு. சந்தோஷமா கையடிச்சு பாட போகிறோம். எக்கால சத்தம் வானில் தோனி தீடவே எம் இயேசு மகாராஜனே. கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். எக்கால சத்தம் நல்ல பாடுவோமா? ஓ அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் நிலை குடும்பம் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் துளங்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவன் அவரை கால சத்தம் வானில் தோனி தீரவே. நல்ல கையடிச்சு பாடுவீங்களா? தேடுவார் கால சத்தம் வானில் தோனி தீரவே. தேடுவார் அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து glory glory. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே. நல்ல சத்தமாய் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியை glory glory glory. ஆனந்தமே பரமானந்தமே உடபலா ஹத்துடாலா ரியால பௌஷே. நந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரன் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் என்னை பிரிக்காது. glory 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 glory. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர். எந்த glory 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 glory. சுபனவாளன் நம்மை சேர்க்குவார். மத்தியவானில் வெளிப்படுவார். உற்சாகமாய் சுமனவாளன் நம்மை சேர்க்குவார். மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே ஒழுங்கான் விசுத்தியோடே. காலம் அசன்னமாய் பிரியரே ஒழுங்காம் விசுத்தியோடே. சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடவில் காணும் நாம் நாளில் பிரியம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடவில் காணும் நாளில் பிரியம் பண்ணுவோம். சடு சடை உயர்க்கும் விசுத்தரெல்லாம் காகநாதம் கேட்டிடுமோ. சடு சடை உயர்க்கும் விசுத்தரெல்லாம் காகநாதம் கேட்டிடுமோ. பாரி பார்த்திடும் நாம நாளில் ரூபாந்தரம் பாரி பார்த்திடும் நாம நாளில் ரூபாந்தரம் பிராபிக்கும். ஆமே சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடதில் காணும் நாம் நாளில் ஹல்லேலூயா. வேகத்தில் மாமே சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடதில் நாம் நாளில் பிரிய பன்முகமாமே. சுபனவாளன் நம்மை சேர்க்குவார். மத்தியவானில் வெளிப்படுவார். சுமனவாளன் நம்மை சேர்க்குவார். மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே ஒழுங்காம் விசுத்தியோடு. அவே காலம் அசன்னமாய் பிரியரே ஒழுங்காம் விசுத்தியோடு. துக்கங்களோ மரணமதோ எல்லும் நீ பயப்படாதே. ரோக துக்கங்களும் மரணமதும் பயப்படாதே. தேகம்
மண்ணோடு சேர்ந்தாலும் ரூபாந்தரம் பிராபிக்கும். அல்லேலூயா. தேவன் மண்ணோடு சேர்ந்தாலும் ரூபாந்தரம் பிராபிக்கும். ஓஹோ, சேரும் நாம் மேகத்தின் இன்ப வீரதில் காணும் நாம் அந்நாளில் பிரியன் பன்முகமே. சேரும் நாம் மேகத்தின் இன்ப வீரதில். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு நாயகரே எப்போது வரும்? பிரியரே என் இயேசு நாயகரே எப்போது வரும்? என் கண்ணீர் துடைச்சிடுவார், அங்கே ஆஸ்வசிப்பார். என் கண்ணீர் துடைச்சிடுவார், அங்கே ஆஸ்வசிப்பார். என் இயேசுவே வானமிகு வேகம் வந்திடவே. என் இயேசுவே வானமிகு. ஹல்லேலூயா. சூரிய சந்திரா தரங்களே கடந்து சொர்க்க நாட்டில். சூரிய சந்திரா தரங்களே கடந்து சொர்க்க நாட்டில் அப்பளம் கொண்டாதிரே. ஜீவவிருட்சத்தின் தணலில் அப்பளம் கொண்டாதிரே. ஜீவவிருட்சத்தின் தணலில் என் சொர்க்க வீட்டில் என் தூவல் கொதிச்சிடுமே. என் பாடலா என் சொர்க்க வீட்டில் என் தூவல் கொதிச்சிடுமே. என் பாடலா என் சொர்க்க வீட்டில் என் தூவல் கொதிச்சிடுமே. இயேசுராஜன் வேகம் வாராரே. வேகமேதல் இயேசுராஜன் ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. வேகமேதல் இயேசுராஜன் வேகம் வாராரே. வேகமேதல் இயேசுராஜன். வேகம் வாராரே. Hallelujah, 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 hallelujah. Udabala, rigabala, rikataraba, rosekelebo, divana hattularaba, sekelere yantalarabo, rosekebo, rokotoro. Hallelujah. Glory. Amen, amen. Hallelujah. கம்பீரமாய் அல்லேலூயா. கவனிங்க, இயேசு வரப்போறாரம்மா. முதல் வருகை ரகசிய வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படும். 7 ஆண்டுகள் மத்தியாகத்தில் இருப்பார்கள். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம். கர்த்தருக்கு தோத்திரம். பைபிள் கல்யாணத்தில் ஆரம்பிக்குது ஏதேன்ல. கானாவூர்ல பைபிள் நடுப்பகுதி கல்யாணம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். ஒரு சரீர கல்யாணத்தில் ஆரம்பித்து ஒரு ஆவிக்குரிய கல்யாணத்தோடு வேதம் முடிவடைகிறது. கர்த்தருக்கு சோத்திரம். பூமியிலே 3 ஆண்டுகள் உபத்திரவ காலம், 3 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். அப்பொழுது அந்தி கிறிஸ்து அரசாட்சி நடைபெறும். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் கேட்டா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ தோத்திரம். ஒரு கூட்டம் இரத்த சாட்சியாய் சாவார்கள். இப்படிலாம் நடக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். 7 வருஷத்தினுடைய முடிவிலே ஆண்டவர் தோத்திரம் மறுபடியும் மத்தியாகாயத்திலிருந்து இறங்கி வருவார். தேவன் மத்தியாகாயத்திலிருந்து இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா அர்மகதோன்கிற பள்ளத்தாக்குல ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே தேவனும் தேவ ஜனங்களும் அல்லேலூயா ஜெயிப்பார்கள். இப்பொழுது கவனிங்கள், பிசாசும் அவன் கூட்டமும் 1000 வருஷம் தோத்திரம். அதுல ஒரு உயிர் தழுதல் இருக்கிறது. வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார் அல்லவா, இந்த முதலாம் உயிர் தழுதல். யார் தெரியுமா? பாவிகள் உயிர் தள்ள மாட்டார்கள், துன்மார்க்கர் உயிர் தள்ள மாட்டார்கள், சன்மார்க்கர் உயிர் தள்ள மாட்டார்கள். கர்த்தருக்காக வாழ்ந்து இரத்த சாட்சியாய் உபத்திரவ காலத்திலே மகா உபத்திரவ காலத்திலே மரிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் உயிர் தருவார்கள். அதை குறித்து வேதம் சொல்கிறது. முதலாம் உயிர் தழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானாம் பரிசுத்தவான்களுக்கு சிங்காசனத்திலிருந்து அப்படி நடக்கும். ஆமென். அவர்கள் 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த உயிரோடு இருக்கிற மக்களும் அவர்களும் இருப்பார்கள். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் 900 சில்லற வருஷங்களா வாழ்ந்திருக்காங்கல்ல. அதனால உண்மைதான். ஆண்டவருக்கு தோத்திரம். 1000 வருஷம் நல்ல அரசாட்சி. கட்டாத வீடு, நராத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு. தோத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தர் நல்லா பாடினார். எனக்கு நண்பர் ஒரு தேவ மனிதன் RCK வெளியே வந்து ஒரு கேத்தலிக் ஃபாதர், இப்போ ஒரு ஆந்திராவில் ஊழியம் செய்கிறார். அப்ப அந்த காலத்துல எனக்கு நல்ல அறிமுகமானார். நல்ல கூட்டங்களை ஒரு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அப்போ ஒரு பாட்டு பாடினார். அப்பா ஒரு வீட்டை கட்டினார்,
அதை உனக்கு எனக்கு சேர்த்து கேட்டினார். இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு. இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தாசில்தாரும் இல்ல, அட தகராறும் இல்ல, சொத்து சண்டை இல்ல, உனது எனது இல்ல, யாருமே கை போட்டு கட்டாத வீடையே அப்பா ஒரு வீட்டை கட்டினார். அடுத்தால பாடினார், மாமியாரும் இல்ல, அட மருமகளும் இல்ல, தொண்டையில சண்டையில மண்டையில காயம் இல்ல, அப்பா ஒரு வீட்டை கட்டினார். இந்த பாட்டெல்லாம் ஒரு 1000 சாட்சியில சந்தோஷம் வாழ போகிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். பாவிகளுங்க இருக்க மாட்டாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஒரு சந்தோஷமான ஆட்சி நடக்க போகிறது. இந்த 1000 வருஷாட்சியின் முடிவிலே சாத்தானை கட்டி வச்சிருக்கோம், கள்ளத்திற்கு எதிர்த்து கட்டி வச்சிருக்கோம். கவனிங்க. ஆமீன் சொல்லுங்க. தோத்திரம். சாத்தானை கட்டி வச்சிருக்கோம், கள்ளத்திற்கு எதிர்ச்சியும் அந்த கிறிஸ்து நரகத்துல தள்ளி சாத்தான் 1000 வருஷம் கட்டி வச்சிருப்பார். இப்ப 1000 வருஷ அரசாட்சியின் முடிவிலே பாதாளம் திறக்கும் போது வெளியே வருவான். வெளியே வந்த போது பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவான். அது கோகு மாகு என்கிற யுத்தம். கவனிங்க. அந்த யுத்தத்திலே பயங்கரமான யுத்தமா இருக்கும். அந்த யுத்தத்திலே தேவனும் தேவ ஜனங்களும் ஜெயிப்பார்கள். சாத்தான் அக்கினி கடல்ல தள்ளப்படுவான். வெள்ளை சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருப்பார். அப்பொழுது பூமியை அவர் நியாயந்திருக்க போகிறார். அம்மா, நியாயத்திற்குனால ஒருத்தரும் தப்ப முடியாது. இலங்கை பிரபாகர் வந்து நிக்கணும், கேட்டீங்களா? வீரப்பன் வந்து நிக்கணும், இல்ல அங்க தான் இருக்கீங்களா? நீங்களும் நிக்கணும், நானும் நிக்கணும். ஒரு நபரும் தப்ப முடியாது. வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பிலே எல்லாரும் நிற்க வேண்டும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். மனிதன் ஒரு தரம் மரிப்பது, பின்பு நியாயத்திற்படுவது மனிதன் நியமிக்கப்பட்டிருக்கு. 10 காரியம் பேசணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவு சொல்ல முடியும்னு முயற்சி பண்ணுவோம். யாருக்கு நியாயத்திற்பு? ஏன் அப்படி கேட்டு பேரப்படாது. இன்னைக்கு நான் இஷ்டப்படி பேசுவேன், இஷ்டப்படி வாழுவேன், இஷ்டப்படி நடப்பேன், 4 சுவருக்குள்ளது வெளியே தெரியாது. அல்ல, அவ்வளவு ஆண்டவருக்கு முன்னால நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்கிறது. ஒருவேளை மனைவி கண்ணை மறைச்சிடலாம், ஒருவேளை அப்பா கண்ணரை மறைச்சிடலாம், ஒருவேளை அம்மா கண்ணரை மறைச்சிடலாம், ஒருவேளை பாஸ்டர் கண்ணை மறைச்சிடலாம். ஆனா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அல்லது அவர் நிர்வாணம் வெளியரங்கமா இருக்கும். அவருக்கு முன்னால தப்ப முடியாது. இன்னைக்கு அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுவார். ஆமீன் சொல்லுங்களேன். உடனே வேகமா 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். தோத்திரம். சங்கீதம் 96:13 வாசியுங்கள். 96:13 வாசிங்க. அவர் வருகிறார், பூமி நியாயந்திருக்க வருகிறார். பூலோகத்து நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயந்திரு வருகிறார். பூமி நியாயந்திருக்க வருகிறார். பூமி நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயந்திருப்பார். ஒரு வசனம் கூட வாசிப்போமா? 98:9 சங்கீதம் 98:9 verse. அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களின் நிதானத்தோடும் நியாயந்திருப்பார். இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. தோத்திரம். சுப்ரீம் கோர்ட் எல்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனா நிரபராதி உள்ள இருக்கிறான், கொலைகாரன் வெளியே இருக்கிறான். நிறைய பேர் நம்ம கண்ணால பாக்குறோம். ஐயா, ஏதோ பெரிய வக்கீல் வச்சு வாதாடி வெளியே வந்துடுறான். ஆனா இயேசு வரும்போது நியாயத்திருப்பினாலே அப்படி அல்ல. தோத்திரம். உங்களுடைய பார்வை, சிந்தனை எல்லாவற்றையும் நியாயந்திருக்க போகிறார். தப்பித்துக் கொள்ள முடியாத நியாயத்திருப்பு என்பதாக. ஆமீன் சொல்லுங்க. தோத்திரம். வெளிப்படுத்தல் 20 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 11-15 வரை வாசிப்பீங்களா? மைக்கில் வாசிக்க சகோதரி. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள் இஸ் நாட் ப்ளூரல், இட்ஸ் நாட் சிங்குலர், ப்ளூரல். ஒருமையில சொல்லவில்லை, பன்மையில். புஸ்தகங்கள் திறக்கப்படுது. நியாயத்தீர்ப்புல புஸ்தகம் திறக்கும். 3 புஸ்தகம், 2 புஸ்தகம் தானே பாஸ்டர்? இல்ல 3 புஸ்தகம். முதல்ல வாஸ்தவம்ல சத்தியத்தின்படி நியாயந்திருப்பார். பைபிள். இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டியா? இந்த வசனத்தின்படி ஸ்நானப்பட்டியா? இந்த வசனத்தின்படி அபிஷேகம் பட்டியா? இந்த வசனத்தின்படி வேறுபட்டியா? ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 2வது, இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்கல்ல, ஜீவ புஸ்தகத்திலே யார் யார் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டார்களோ ஜீவ புஸ்தகத்திலே, the book of register, the book of life, அதிலே இவன் பரலோக தகுதியானவன் என்று ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயர் எழுதப்படும். இன்னொரு புஸ்தகம் ஞாபக புஸ்தகம். வாசிக்கிறீங்களா? 3 சொல்லி தரட்டுமா? தோத்திர வாசிங்க. ஜீவ புஸ்தகம். யோவான் 12 அதிகாரம் 47-48 வாசிங்க. முதல் புத்தகம்.
யோவான் 12ஆம் அதிகாரம் 47 48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதென்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவரை நியாயம் தீர்க்கும். வசனத்தை கொண்டு நியாயம் தீர்ப்பார். முதல் புத்தகம் என்ன? சத்திய வேதாகமம். இரண்டாவது புத்தகம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Revelation chapter 13 verse 8. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். 20:15 வெளிப்படுத்தல் 20:15. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆர்டர் ஜீவ புஸ்தகத்தை யாரும் கொடுக்கல, அவர் தான் வச்சிருக்கார். யாருக்கு நியாய தீர்ப்பு? ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். தோத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஸ்தாபனத்துக்காரன் பேர் ஜீவ புஸ்தகத்தை கொடுக்கல. கட்டிடா ஜீவ புஸ்தகத்தை கொடுக்கல. ஜீவ புஸ்தகத்தை ஒரு கமிட்டிக்காரன் கொடுத்தா அந்த குடிகார பார்ட்டியில் அப்படியே இவன் பேர் எழுதி மற்றவங்களை தள்ளிடும். ஆப்போசிட் பார்ட்டியா ஒருத்தரையும் கொடுக்கல. கட்டிடா ஆப்பிரிக்கா காரன் கொடுத்தோம்னா மாதிரி ஜீவ புஸ்தகத்தில் அவ்வளவு கற்பையா இருப்பான். ஜோப்பை ஒருத்தரும் போயிட மாட்டான். இல்ல அங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆண்டவருக்கு தோத்திரம். ஐயோ வருது ஒரு லையில சொல்லுங்களேன். தோசமா லையில சொல்லுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். ஆமென். அதனால ஆமா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு பைசா தாங்க, எனக்கு டிவிக்கெல்லாம் பைசா தந்தா ஜீவ புஸ்தகம் பேர் எழுதிடும். இவர் அங்க வாடகை வாங்கிட்டு வந்திருக்காரு. கதை கொள்ளாம ஜீவ புஸ்தகம் அவர் கையில இருக்கு. கேட்டீங்களா? அதனால மோசை கேட்கிறாரு, என் பேரனா கிறுக்கி போடுங்கிறாரு. எழுதுறதுக்கு அவர் அதிகாரம், கிறுக்கிறது அதிகாரம் இருக்கு. பிரின்சிபலும் கரஸ்பாண்டன்ட் சேர்ந்தா இந்த பயலையும் குட்டியும் காலேஜ் விட்டு தள்ளதுக்கும் அவங்களுக்கு ரைட் இருக்கு. எல்லாம் எத்தனை இருக்கு? எங்க இருக்கீங்க? மறுபடியும் ஒரு அப்பாலஜி கொடுத்து சேர்க்கறதுக்கு ரைட் இருக்கு. கேடி பய ரவுடி பய அவனை தள்ளதுக்கு ரைட் இருக்கு. அதனால மோசம் சொல்றாரு, என் பேர் உனக்கு இருக்குங்கிறாரு. அப்ப எழுதுறதுக்கும் இருக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு உண்டுன்னு? ஏசுநாதருக்கு உண்டு. ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். ஒரு நல்ல சம்பவத்தை சொல்றேன். ஒரு சபை, அந்த சபையில கணவர் மிலிட்டரி ஆபீசர். மீசெல்லாம் சில ஒரு சைஸா வச்சிருப்பாங்க, சில கீழமாரம் வச்சிருப்பாங்க, சில மேலமாரம் வச்சிருப்பாங்க. அவரவருடைய கிருபையை பொறுத்து தோத்திரம். கவலை வந்தா கீழமாரம் தடகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ரொம்ப சோதனை அப்படி திருக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் மாறுவாங்க. போட்டும் அது அவரவருடைய கிருபையை பொறுத்து. உங்களுக்கு எப்போ தோணுமோ அப்படி செய்யுங்க. போட்டு சிலர் இந்த பக்கடா மீசா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? இந்த ஸ்கூட்டர் ஹேண்ட்பார் மாதிரி இருக்கும். அப்படி கேஸ். இது ஆளு ஜெய்சாண்டி ஃபிகர். இது ராணுவத்தில் அதிகாரியா இருந்த கேஸ். பெரிய பக்கடா மீசா, வீட்டுல ஒரு மினி பார் வச்சிருப்பாரு. 2 சிகரெட் எடுத்து ஒரே நேரம் குடிப்பாரு. எப்படி இருக்கும்? ஆமா. ஆனா மனைவிட்ட ரொம்ப அன்பு. சபைக்கு போய் இந்த அம்மா நகைகளுக்கு ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு எல்லாம் போச்சேமா நடந்த சம்பவம். தோத்திரம். கணத்துக்குரிய காலம் சென்ற பாஸ் OKP ஹென்றி அவர்கள் என் தகப்பனார் மூலம் ரட்சிக்கப்பட்டவர். அவரை வச்சு அடிக்கடி கூட்டங்கள் வைப்பேன். அவர் என் சபையில் ஒரு பரிசுத்தாவி கூட்டம் நடத்தும் போது இந்த சம்பவத்தை சொன்னார். லிசன். அப்போ இவர் சொன்னாராங்க, பாரு தசமா கொடுக்கணும் கொடு, கூட்டத்துக்கு போறேன்னு கொடு. பாஸ்டர் வந்தாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு போகணும். இங்க வந்து ஏன்ட்ட வந்து பேச, ஏன்ட்ட வந்து அது இதுன்னு மாரசந்திரப்பட்டு பேசப்படாது. வந்தாம்னா வந்த மாதிரி போகணும். அப்ப வந்து அம்மா ஜெபம் ஆண்டவரே இந்த காண்டாமிருகத்தை ஒன்று ரட்சிக்கப்படாதான். அது ஆளு நல்ல சைஸா, நல்ல பக்கடா மீசையா, ஒரே நேரம் 2 சிகரெட் வச்சு குடிச்சு வீட்டுல மினி பார் வச்சு குடிச்சா விளங்கும்ல. ஆண்டவரே இந்த காண்டாமிருகத்தை ரட்சிக்கப்படாதா? நல்லா இருக்காரு. ஒன்லி அந்த மனுஷன் எப்படி இருக்காங்க. நடந்த சம்பவம். ஒரு நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பிள்ளை எல்லாம் திருமணமா எங்க இருந்திருக்காங்க, நல்ல வயசு, இவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஒரு நாள் தோத்திர காலையில 3 மணி இருக்கும். 3 மணிக்கு உளறல் சத்தம் கேட்கு. இந்த அம்மா எழுப்பிட்டாங்க. இவரு ஒரே அழுக ஒப்பாரு. என்ன உளர்னான்னு கத்தா, எனக்கு பரலோகத்துல இடம் இல்ல, நரகத்துல இடம் இல்ல, ஊன்னு இருக்கு. காண்டாமிருகம் சத்தம் போட்டு இருக்கு. ராத்திரி படுக்கையில கிடந்து, எனக்கு பரலோகத்துல இடம் இல்ல, நரகத்தில் இடல ஊன்னு ஒரே சத்தம். என்னன்னாக ஒரே ஒப்பாரி. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, கர்த்தர் ஏதோ தொட்டு இருக்காரு. கொஞ்சம் படுங்க கட்டிடா. இல்ல எனக்கு பரலோகத்தில் இடம் இல்ல, நரகத்தில் இடம் இல்ல, ஊன்னு ஒரே ஒப்பாரி. தோத்திரம். பாஸ்டர் 5 மணிக்கு ஜெபம் விட்டு திறப்பாரு. கட்டிடா அங்க போங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு சரின்ட்டார். கவனிங்க, பாஸ்டர் டெய்லி காலைல 5 மணிக்கு ஜெபம் வீட்டுல கூட்டம் நடத்துற ஆளு 4:45 கதவை தட்டு. இவர் யாரா 4:45 தட்டுன்னு பார்த்தா கதவை திறந்தா காண்டாமிருகம் நடு வாசல் வந்து இருக்கு. இனி கதை கொள்ளாம எப்படி இருந்திருக்கு நினைக்கிய. அப்போ இந்த மனுஷன் காலையில வந்திருக்காரு, கொண்டு விடுவான்னு நினைச்சிட்டு இருந்தா அவர் வாசல்ல வந்தோடனே கரைஞ்சிருக்காரு. எனக்கு பரலோகத்தில் இடம் இல்ல, நரகத்தில் இடம் இல்ல, ஊன்னு இருக்காரு. சில பிடிக்கிறதுக்கு எங்க பிடிக்கணும்னு தெரியும், சிலருக்கு எங்க கை வைக்கணும்னு தெரியும், சில ஆசாமாருக்கு எங்க கை வைக்கணும்னு தெரியும். கையை வச்சு ஆளு போக்கு அடிமுறை ஆசானங்களுக்கு தெரியும், பொருளை தட்டி விட்டுருவான். ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு எங்க கையை வைக்கணும், அவருக்கு தெரியும்.
என்ன ஞானசானம் பண்றதுக்கு மனசு இல்ல, என்ன அபிஷேகம் பண்ண மனசு இல்ல, என் நகை நட்டு போல்டு ஸ்க்ரூவெல்லாம் கலத்தி தூர போடுறதுக்கு மனசு இல்ல. தோத்திரம் தோத்திரம். நகை போட்டா என்ன பாவம் இருக்கு? அதை போட்டு தொலைச்சா பண்ணா பரவாயில்ல, இது போட்டுக்கிறது பித்தாள. இவளுக்கு நகை எல்லாம் அங்க முத்தூட் பேங்க்ல இருக்கு. இந்த கேஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கா. போட்டா என்ன தப்புன்னு? உனக்கு இருக்கதே முத்தூட் பேங்க்ல எல்லாம் இருக்கு, எல்லாம் கெத்தா இருக்கீங்களான்னு போட்டு சொல்லதானே சொல்லணும்ல. தோத்திரம். வேறுபடுறதுக்கு இஷ்டம் கிடையாது. இப்படி அலையும், ஒரு சைஸா அலையும். கடைசியில பாஸ்டர் உட்கார்ந்து பிரதர் வருத்தப்படாதுங்க, என்னன்னு சொல்லுங்க. இவர் சொன்னார, பாஸ்டர் ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன சொப்பனம் கண்டீங்க பாஸ்டர்? நானும் என் மனைவியும் ஒரு அழகான இடத்துல போயிட்டு இருக்கோம். ஒரு தங்கத்துல ஒரு டோர் இருக்க மாதிரி இருக்கு. வாசல்ல தேவதூதர்கள்லாம் ரெக்கையெல்லாம் முளைச்சு நின்றுட்டு இருக்காங்க. என் மனைவி போன உடனே ஆட்டோமேட்டிக்கா டோர் திறந்துட்டு, நான் போன உடனே திறக்க மாட்டேங்குது. இந்த எக்ஸலேட்டர்லாம் இருக்குல்ல, அந்த சாரி அந்த என்ன சொல்றது, ஏர்போர்ட்ல ஸ்டோர்ஸ்ல அந்த இது அந்த 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 டோர் தானா போகும், தானா வரும்ல. அது மாதிரி டோர் விலகிட்டு அவங்க போயிட்டாங்க. ஐயோ எனக்கு பொண்டாட்டி கூட்டத்து போவா, தசாமம் கொடுப்பா, பாஸ்மராஜ் வீட்டு கூட்டல இப்ப ஒரு நாள் தடை பண்ணது இல்ல. அவர் சொன்னார், பஞ்சாதிக்கு இங்க புக்கில் இடம் இருந்து உனக்கு தேடி போகும், நல்லா தேடுங்க இருந்தாலும் இருக்கும். நான் ஒரு நாள் விரோதி கிடையாது. முன்னால இருந்து அங்க வர தேடின பிறகு இடம் இல்லை, உனக்கு பேர் இங்க இல்ல போன, நீ அங்க போன. அங்க பார்த்தா ஒரு சொப்பனத்துல பயங்கரமா தீ எரிஞ்சுக்கிட்டு, ஐயோ அன்னைக்கே சொன்னால நான் கேட்டோம் இல்லையே, இவர் போக மாட்டேன், உள்ள விட்டுருங்க, எப்படியாவது உள்ள விட்டுருங்க, அதை அடைச்சாச்சு, எங்களால திறக்க முடியாது அப்படின்னு இருக்கோம். இவர் இருக்க இடம் கலந்து நேரம் அங்க போதும். இவர் அலர்தான், ஐயோ ஐயோ அலர்தானா. அங்கே இருந்து பிசாசு சொல்லிச்சா, நீ மோசமான போய் எங்கேயும் வராதன்னு. அப்பந்தான் அந்த காண்டாமர்கள் முழிச்சு சொல்லிச்சா, எனக்கு பரலோகத்துல இடம் இல்ல, நரகத்துல இடம் இல்ல, ஊன்னு இருக்காரு. ஏமா பாஸ்டர் அவரை ஸ்நானப்படுத்தி அவரை ரட்சிப்புள்ள நடத்தி, தோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம், ரட்சிப்புள்ள நடத்தி, ஆமென். முந்தின காலத்துல எப்படி மோசமா வாழ்ந்தாரோ, பாஸ்டருக்கு உத்தம உதவி ஊழியக்காரனை கர்த்தர் அவரை மாற்றினார். எனக்கு சபையில, கிளை சபையில ஒரு அண்ணன் உண்டு, நல்ல தேவ மனுஷன். இப்பொழுது கர்த்தருக்குள் அடைந்து விட்டார். ஓரளவு கர்த்தருக்குள்ளே வாழ்ந்தவர். ஒரு காலத்துல மனைவி பிள்ளை ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். அவர் ஒரு மந்திரவாதியா இருந்தார். அப்போ கையில கலசம் எல்லாம் கொண்டு போவார். ஏண்ட ஒரு நாள் சவால் விட்டார், ஜெயிச்சர் நீ நானா பாத்துருவோம், நினை வயசுல மூத்தவிய, நம்ம 2 பேரும் போட்டி போட்டா நீங்க தானே ஜெயிப்பிய, ஆனா நான் ஏசுநாதருக்காக ஊழியம் செய்யறேன், ஜெயிக்க முடியாது போங்கன்னு. ஆளு நல்ல சைஸ், நல்ல சைஸ். அப்படி போவார், அப்படி கொண்டுட்டு மாந்திரிகம் பண்ண போவார். காலம் வந்தது, ஒரு பயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அவ்வளவுதான். ஆளு இதே மாதிரி தான் அழுதுட்டு வந்துச்சு. வந்து ரட்சிக்கப்பட்டு பொருத்தன கன்வென்ஷன் நடத்தினார். நான் அவருக்கு ஞானசானம் கொடுத்தேன். கை ஒருத்தர் அள்ளியில சொல்லுங்களேன். தொட்டியில தான் ஞானசானம், பெரிய சைஸ் பத்தியலாம். முக்கும் போது சைட்ல இருந்தவங்களுக்கு தெளிப்பு ஞானசானம், அவருக்கு முக்கு மூழ்கு ஞானசானம். அல்லேலூயா. முக்கிய விட்டேன் போங்க. இப்ப குடும்பங்களை கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ற நல்ல பிள்ளைகள் வெளிநாட்டிலும் இந்தியாவிலும் அவர் சாட்சியா வாழ்கிறார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். இப்பொழுது கர்த்தருக்குள் திரடைந்த ஒரு பரலோகத்தில் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு பழைய வழியெல்லாம் மாற்றினார். எந்த மனுஷனை மாற்றுகிற பிரகாசிக்கிற ஒரு தெய்வம். சிவபுஸ்தகத்துல பேர் இருக்கணுமா? ஞானசானம் கேட்ட பேர் எழுதப்படாது. தோத்திரம் கேட்டீங்களா? காலேஜுக்கு ரொம்ப கட்டடிச்சா பரிச்சை எழுத முடியாது. ஒரு செமஸ்டர்ல இவ்வளவு அட்டெண்டன்ஸ் இருக்கணும் தெரியுங்களா? எல்லாம் கெத்தா இருக்கீங்களான்னு அல்லாட்டா எக்ஸாம் எழுத முடியாது. என் உலக மனுஷன் எவ்வளவு கண்டிஷன் வச்சிருக்கிறான், உலக மனுஷன் எவ்வளவு நிபந்தனை வைத்திருக்கிறான். பரலோகம் அப்படிப்பட்டதில்ல. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்களை பிடித்துக் கொள்ளுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 3வது புத்தகம் வாசிங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். மலாக்கி சாப்டர் 3 verse 16. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் கன்வென்ஷன் கூட்டத்திலே, காத்திருப்பு கூட்டத்திலே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே, உபவாச கூட்டத்திலே, வீட்டு கூட்டத்திலே, பொது கூட்டத்திலே அவருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. The book of reminder, ஞாபக புஸ்தகம் ஒன்று ஏமா சொல்லுங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஏமா ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. ஜீவ புஸ்தகம் ரட்சிக்கப்பட்ட உடனே ரெஜிஸ்டர் தோத வேத புஸ்தகம் திறப்பார். நியாய தீர்ப்புக்கு ஞாபக புஸ்தகத்தை திறப்பார். அவனவன் செய்த கிரியைகளின்படி அவனவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? என்னை கவனிப்பீங்களா? தோத்திரம். இந்த ஆமான் சம்பவம் நமக்கு தெரியும்ல, ஆகாஸ்மே ராஜா சரிதானா? அங்க ஒரு மொர்தெகாய் 2 கள்ள பயலோ சேர்ந்து ராஜாவை கொல்லணும்னு நினைச்சான். அப்ப வாசல்ல வாட்ச்மேன் யாரு?
மொர்தெக்காய் யூதன், சரியா? அவன் ராஜாவுக்கு போய் அறிவித்தான், ராஜாவை கொல்ல பார்க்கிறான், காப்பாத்திருக்கேன்னு. ராஜா தப்புவிக்கப்பட்டார். இது எதில் எழுதப்பட்டது? டைரியில் எழுதப்பட்டது, நாளாகமம் நடபடியில் எழுதப்பட்டது. இந்த மாசம் இத்தனாம் தேதி ராஜாவே உங்க 2 பேர் கொல்ல நினைத்தான், ஆனால் வாசல் இருக்கிற யூதனாகிய மொர்தெக்காய் உமக்கு அறிவித்ததனால் நீ தப்புனீர். இவன் ஒரு ஜென்டில்மேன். இவ ராஜாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, ஆமான். அவன் பேர் ஆமான், அடுத்த பேர் ஆமேன். விளங்கலையோ போக்கு? இவனுக்கு பெஞ்சாதி தூண்டி விட்டா. ஒருத்தர் சொன்னார், நான் உங்களை சொல்லல, ஒருத்தர் சொன்னார், ஆவதும் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே. விளங்குச்சுல்ல? ஆமா, போட்டு ஆண்டவருக்கு தோத்துரும். மரியாதையில தான் உலகத்துக்கு ரட்சிப்பு வந்துச்சு. ஆதாமல் தான் ஏதன் தோட்டம் போக்கு. அதனால இப்படி இருக்கு அப்படி இருக்கு போட்டு இவ தூண்டி விட்டா, அந்த பயலை கொல்லணும். நீர் போனா ஆமா 127 நாடு, இந்தியா முதல் எத்தியோப்பியா பைபிள்ல இருக்கு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா, இந்தியா டு எத்தியோப்பியா 127 நாடுல இருக்கிற யூதர்களை கொல்லணும். இவன் பெரிய தூக்குமரம் செஞ்சு வச்சான். யாருக்கு? மொர்தெக்காய்க்கு செய்து வச்சுட்டு அங்க போனா. ராஜாவுக்கு தூக்கம் இல்ல, ராஜாவுக்கு ஜூஸ் வேண்டான்ட்டாரு, டான்ஸ் வேண்டான்ட்டாரு, ஒண்ணு வேண்டான்ட்டாரு, தூக்கம் வரல. அப்ப டைரி எடுத்து வாசினார், நடபடிகள் நாளாகமம் டைரி எடுத்து வாசி. 1ஆம் தேதி இப்படி, 2ஆம் தேதி இப்படி, 3ஆம் தேதி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி, ராஜாவே இந்த மாசம் இத்தனாம் தேதி இந்த நேரத்துல 2 பேர் உங்களை கொல்ல நினைச்சான், ஆனால் மொர்தெக்காய் யூதா, அந்த மொர்தெக்காய் என்கிற யூதன் சொன்னதனால தப்புவிக்கப்பட்டீர், அல்லட்டா அன்னைக்கு செத்துருப்பீர். இதை கேள்விப்பட்ட போது டக்குன்னு சொன்னார், நிறுத்து, அவனுக்கு கனம் செய்யப்பட்டதா? இப்படி சொல்லி முடிக்க வெளியில இருந்து சத்தங்க. யாரு? அவன் உள்ள வர சொல்லு, உங்க நண்பர் ஆமான் வர சொல்லு. ராஜா வேற ஒண்ணுமே சொல்லல, ஒரே வார்த்தை கேட்டா, ராஜாவை கனம் பண்ற மனுஷனுக்கு. அவன் பார்த்தான், எனக்கு பொண்டாட்டின்னு சொல்லி விட்டா. ராஜாவும் கரெக்டா கேட்காரு. அவனுக்கு இருந்த வெப்ராளத்தெல்லாம் கொட்டி தேத்தான். ஒரே ஒரு நாள் ராஜா ஏற குதிரை, ராஜ வஸ்திரம், ராஜ கிரீடம் இதெல்லாம் கொடுத்து ஒரு முக்கியமான பிரதானி கையில கொடுத்து, ராஜாவை கனம் பண்ற மனுஷன் இப்படி செய்யப்படும் ஊர் ஊரா சொல்லணும். அவர் சொன்னாரு, சில பிசாசுகளை பேச விடப்படாது, கேட்டீங்களா? எனக்கு சிலர் பிசாசை துரத்துவாங்க. எனக்கு அப்பவுமே நினைச்சுக்கிடுவேன், டுபாக்கோர் பாஸ்டர்னு புரிஞ்சுக்கிடுவேன். இயேசு நாமத்துல போ பிசாசான போகணும், அதனால நீ போல்ற நான் போறேன்னு போயிடணும். சில உபச்சார கேசுகள் உடனே போகாது, அது உபவாச ஜெபத்துல போகணும். நீ எங்க இருந்து வந்த? இவன் கள்ள பாஸ்டர். ஏ பிசாசு பொய்யன்னு பொய்க்கு விளங்கலையான்னு பேயிட்ட எனக்கு என்ன பேச்சு? விளங்கலையோ? இவ பெரிய ஆளாகணுமா? நீ எங்க இருந்து வந்த? அது பார்க்க உடனே இது ஏமாத்து பாஸ்டர், டுபாக்கோர் பாஸ்டர் ஒன்னு அது சொல்லும். அவ போச்சுட்டு போனாளா, ஒத்தையில போனாலா கூட வந்தேன். ஏ வேதம் சொல்லுது போனா பேய் போகும். சொல்லுங்கன்னு. ஆமா, சில பேய் உடனே போகாது, ஏன்னா அதுக்குள்ள வசனம் போகணும். ஜோமணி பார்க்கணும், போகட்டும், அங்க போன நான் எனக்கு வேலை இருக்குன்னு போயிடணும். ஜபத்துக்கு வா, கூட்டத்துக்கு வேணும், தானா போகும். எல்லாம் அங்கதான் இருக்கீங்களான்னு. பேய்கிட்ட நமக்கு என்ன பேச்சுங்க? இல்ல அங்கதான் இருக்கீங்களான்னு. ஏதோ சிக்கல் இருக்கு மாதிரி தெரியுத. ஆமா, தோத்துறோம். அப்ப இவர் கேட்டார், இந்த பேய்கிட்ட பேச விடப்படாதுல்ல, இது கொலகார பேய், இது பழி வாங்குற பேய், இது பேய் இல்ல, இது பொறாம பிடிச்ச பேய், இது ஜாதி வெறி பிடிச்ச பேய். இந்த பேய்கிட்ட என்ன பேச்சு? அவர் கேட்ட, ராஜாவை கனம் பண்ற மனுஷன் என்ன செய்யணும்? அவன் சொல்லி முடிச்சவன சொன்னாரு, இதுல ஒன்னும் குறை இல்லாமல் வாசல்ல இருக்கான் பாரு, எவனை கொல்லுன்னு வந்தாரோ அவனுக்கு போய் செய்யினாரு. வீட்டுக்கு போகும்போது முக்காடு போட்டு போனாம. உங்களை மாதிரி இல்ல, நீங்க முக்காடு இல்ல, அரைக்காடு காக்காடுல போட்டிருக்கீங்க. இப்ப சரி பண்ணிருங்க, கரெக்ட், தோத்திரம். ஆனா அவன் மேல இருந்து கீழே வர போட்டு போன, முக்காடு போட்டு போனான். விளங்கலையோ? சொல்வாங்க, உங்களை நான் சொல்லல, பொதுவா சொல்வாங்க. பொதுவா ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து சொல்வாங்க, பெண் புத்தி பின் புத்திம்பாக. ஏற சொல்லுவாங்க, இறங்குமதி சொல்ல மாட்டாங்க. அவ வீடு கட்டிட்டா நீ கட்டணும் அப்ப சொல்லுவோம், கேட்டியா நமக்கு வருமானம் தான் பதுக்கன்னு. இது அவ சொன்னான்னு கேட்டு வீடை கட்டி கடைசியில வீட்டையும் வச்சாச்சு, இடத்தையும் வச்சாச்சு, ஊரை விட்டு காலி பண்ணியாச்சு, கடன் போகல. ரொம்ப கவனமா இருக்கணும். தோத்துறோம். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அவன் கார் வாங்கிட்டான், போய் உமக்கு என்னைக்கு கார் வாங்கணும்? நமக்கு பைக்கு கிடைச்ச பைக்கே கொள்ளலாம் இல்ல, அங்கதான் இருக்கீங்களா? அதனால கேட்க வேண்டிய காரியத்தான் கேட்கணும், எல்லாம் கேட்கக்கூடாது. கேட்டு நரகத்து பேரப்படாது, அழிஞ்சிடப்படாது, ஜாக்கிரதை. தோத்து. நான் கேட்கிறேன், ஒரு ராஜா தனக்காக எழுதி வச்ச ஒரு காரியத்தை ஞாபக புஸ்தகத்துல கண்டு அவன் கனம் பண்ணுவான். ஆனால் இயேசு ராஜாதி ராஜா. Jesus not king, Jesus is a king of kings in Lord of Lord. ஞாபக புஸ்தகம் எழுதி வச்சிருப்பார். இந்த பிள்ளை கன்வென்ஷன் கொடுத்தா, இந்த பிள்ளை இவ்வளவு பிரயாசப்பட்டா, இவங்க இந்த தோத்திரம் வண்டியில அனௌன்ஸ்மெண்ட் போனாங்க, இவங்க வால் போஸ்ட் ஒட்டினாங்க. ஏமா விளையாட்டு நினைக்காத, ஞாபக புஸ்தகத்தில் அவ்வளவு எழுதி வைப்பார். நான் ஒரு பைபிள் காலேஜ்ல படிச்சேன். நான் பைபிள் காலேஜ்ல புக் எடுக்க மாட்டேன், ஏன்னா வீட்டுல எனக்கு 3000-4000 புக் இருக்கு. கரெக்டா கிளாஸுக்கு போயிருவேன். அப்போ பரிச்சை வந்த போது ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும் போது எனக்கு மட்டும் கால் டிக்கெட் கிடைக்கல.
நான் சொன்னேன் பாஸ்டர் ஏன்னு கேட்டேன். இல்ல அது பாஸ்டர் நீங்க ரூம்ல வந்து பாருங்க, கரெக்டா கிளாஸுக்கு போவேன், கரெக்டா அசைன்மெண்ட் கொடுப்பேன், நான் லைப்ரரியில புக் எடுக்க மாட்டேன், நான் எல்லாம் வித்தியாசமா தான் இருப்பேன். எனக்கு எடுக்க எதுக்கடா இவரு எனக்கு தரல அப்படி ரூமுக்கு போறேன். நீ ரொம்ப நேசிக்கிற தேவ மனுஷன், அவர் நேசிப்பார், ஒரு சபையில பயன்படுத்துவார், நான் அவரை ரொம்ப நேசிப்பேன் இன்று வரையிலும், தேவ மனிதர். ஆனா எனக்கு அவரை பிடிச்சது ரொம்ப. ஏன்னு கேட்டேன், அவர் உட்காருங்க பாஸ்டர்னார், லேப்டாப் ஆன் பண்ணார், லேப்டாப் ஆன் பண்ணி என் பேஜ் எடுத்தார். ஏன் பச்சரிச்சு பாஸ்டர் சாமுவேல் நீங்க வந்து முதல் கிளாஸுக்கு அரை மணிக்கு லேட்டா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டிருக்கேன், ஃபைனை போட்டுட்டு டிக்கெட் கால் டிக்கெட் வாங்கிட்டு போங்கன்னார எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு சிரிப்பு வந்துட்டு. அப்படி ஒரு பைலால அந்த பைபிள் காலேஜ்ல ஒரு ஒழுங்கு இருக்கு, முதல் கிளாஸுக்கு லேட்டா வந்தா 500 ரூபாய் ஃபைன். எனக்கு அன்னைக்கு கால் டிக்கெட் 500 ரூபாய் கட்டின பிறகு கிடைச்சு கட்டிடலாம். எனக்கு அதுக்கு பிறகு அந்த பைபிள் காலேஜ் அந்த பாஸ்டரையும் படிச்சு கதை கொள்ளலாம். ஏன் ஒரு மனுஷன் 300-400 பேர் படிக்கிற ஒரு பைபிள் காலேஜ்ல 100-200 பேர் படிக்கிற ஒரு பைபிள் காலேஜ்ல எனக்குன்னு ஒரு பேஜை போட்டு ஏன் கம்ப்ளைண்ட் எழுதி வச்சு அதை கரெக்டா தட்டினோட வருத இந்த உலகத்தை படைச்ச கருத்தை தட்டுவார். அப்ப தெரியும் ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்தியா, கடமை கூட்டத்துக்கு வந்தியா. ஆமேன். சில ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாங்க, பாஸ்டர் மாதிரி இருந்தாவளா செத்துட்டாவளான்னு பார்க்க தெரியல, அடுத்த வாரம் தான் வருவாங்க, லேட்டா வருவாங்க, லேட்டஸ்டா வருவாங்க. ஆத்மாவன்னு சொல்றது போது இவ ஆத்மா கொண்டு மட்டன் தங்க போயிருவாங்க. எல்லாம் கத்த இருக்கீங்களா? எல்லாத்தையும் எழுதி வைப்பாருன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. ஒன்னும் தப்பாது. இன்னைக்கு போற லேட்டஸ்ட் டெக்னாலஜில என்ன சொல்லிட்டு இருக்கான், இப்ப 900 ரூபாய் போனு, 900 ரூபாய் போனை கீழே போட்டாலே அவன் எடுக்க மாட்டான். நோக்கியா போன் ஒரு சின்ன போன் உண்டுல 900 ரூபாய் போன் கீழே போட்டுருக்க ஒரு வேலை எடுக்க மாட்டான். எவனோ வெடிகுண்டு இருந்தாலும் இருக்கணும், ஒரு வேலை தொட மாட்டான். இந்த சின்ன போன் கட்டிடலாம், இதை கொண்டுட்டு கலிய வேலைக்கு வந்தோடனே வெல்கம் கேரளாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வெல்கம்னு சொல்லுது. ஆனா கள்ளப்பையில பாண்டியில இருந்து இப்ப கேரளாக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லுது. விளங்கலையே உங்களுக்கு? நல்ல காரியம் விளங்காத. 500 ரூபாய் போன்னு கீழே போட்டு ஒரு வேலை நாய் பட்டி கூட தொடாது. போனை கட்டிக்கலாம். ஆனா அந்த போனை கொண்டுட்டு நாம் கலியகோளை தாண்டி பாரசாலைக்குள்ள போனோன்னு கேரளா உன்னை வரவேற்கிறது. சேட்டலைட்ல உட்கார்ந்து அந்த கள்ளன் அது பார்க்குமானால் அண்ட சராசரத்தை பார்க்கிற கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் நினைவுகளை தூரத்துல அறிகிறார். கிறிஸ்தவம் வேடிக்கை அல்ல, கிறிஸ்தவம் சாதாரணமானதல்ல. பிரசங்கிக்கிற என்னையும் கேட்கிற எல்லாரும் நியாயந்திருப்பார். நியாயத்திருப்பு உங்களுக்கு ரெண்டாவது தான் கட்டிடலாம். பாஸ்டர் மாதிரி எங்களுக்கு தான் நியாயத்திருப்பு. பாவப்பட்ட ஜனங்கிட்ட காணிக்க தசமா வாங்கி சாப்பிட்ட பாஸ்டர் மாதிரி தான் முதல் நியாயத்திருப்பு. எனக்கும் பாஸ்டர் மாதிரி தான். அவைய ஒன்னும் சண்டைக்கு வர மாட்டாவ, ஏன்னா அவைய வசனத்தை நேசிக்கிறவ. நியாயத்திருப்பு தேவனுடைய வீட்டுல தொடங்கும் காலம் இருக்கு. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக இருக்கு. பாஸ்டர் மாதிரி தான் முதல் ஜட்ஜ்மெண்ட். ரெண்டாவது தான் பாவப்பட்ட விசுவாசிமா இருக்கு. என்ன சத்தம் வர மாட்டுக்கு? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுறேன். அல்லேலூயா. நியாயத்திருப்பு உண்டு, வெள்ளை சிங்காசனம் தான் என்றுதான் ஆக வேண்டும். நீதிமொழிகள் 2 வசனம் உண்டு. தோத்திரம் 11:4 நானே சொல்றேன், கவனிங்க. கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். சின்ன தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், கோபாக்கின நாளிலே தங்கள் வெள்ளியும் பொன்னையும் தெருக்களில் எறிந்து விடுவார்கள். ஒரு அல்லிலே சொல்லுங்க பாக்கலாம். வெள்ளியும் பொன்னவர்களுக்கு வேண்டாம் வெறுப்பா இருக்கும். அம்மா நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தோத்திரம் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கு உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அம்மா நீதி என்றால் ரட்சிப்பு, நீதி என்றால் ஞானஸ்தானம், நீதி என்றால் பரிசுத்தாவி, நீதி என்றால் இயேசு. கோபாக்கின் நாள் என்றால் நியாயத்தீர்ப்பின் நாள். மகா மோசமான நாள் வந்துகிறது. அது மந்தாரமான நாள், அது அக்கினி பட்சிக்கிற நாள். அந்த நாளுக்கு நீதி மாத்திரமே தப்புவிக்கும். எசேக்கியேல் வாசிக்கிறோம், குமாரனோ குமாரத்திகளும் தப்புவிக்க மாட்டார்கள், அவர்கள் நீதி அவர்களை தப்புவிக்கும். தானியேல், யோபு, நோவா ஆகிய 3 புருஷரும் இருந்தார்கள். தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்கள், அல்லாமல் ஒருவரும் தப்புவிக்க முடியாது. சொல்லுங்களேன். யோபு சொல்றார் என்று பேசி பாருங்க, நீதி விளங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நோவாவை குறித்து வாசிக்கிறோம், நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. தானியேலை குறித்து வாசிக்கிறோம், ராஜாவே உமக்கு ஒரு நீதி கேடும் நான் செய்யவில்லை, 3 பேரும் நீதி செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நீதி தப்புவிக்கும். இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரகத்தின் காலம். ஆமென் சொல்லுங்க. அம்மா எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நியாயத்தீர்ப்பை குறித்து அழகா சொல்லித்தார். கரெக்டா முடிச்சிடறேன். கம் ஆன் லிசன் டு மீ. ஒரு பெரிய சிட்டிலே நல்ல ஒரு நல்ல குடியிருப்பு, காஸ்ட்லி குடியிருப்பிலே நிறைய இருந்தார்கள். அதிலே குடும்பங்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அதுல ஒரு சின்ன தம்பி, அவன் நல்ல ஒரு அதிகாரியுடைய பையன். இப்படி கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த போது எரிஞ்ச பந்துல பக்கத்து வீட்டுல கார்ல கண்ணாடி போட்டு உடைஞ்சு போச்சு.
அப்போ அவங்க அப்பா உடனே போய் சொன்னார், சாரி என் பையன் தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க, தந்துடுறேன். அவருக்கு இல்ல, நீ என்ன பழி வாங்கதான் செய்த, கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். இவ்வளவு சொல்லி பார்த்தாரு, கோர்ட்ல கேஸ் போட்டேன். அந்த நேரத்துல அவங்க அப்பா கவர்மெண்ட் அட்வொகேட் ஒருத்தர், இவருக்கு ஃப்ரெண்டு, இவரும் பெரிய அதிகாரி, அவரும் பெரிய அட்வொகேட், கவர்மெண்ட் அட்வொகேட். அவர்கிட்ட போய் சொன்னார், என் பையன் இப்படி பண்ணிட்டான், கொஞ்சம் வாதாடுங்க, நான் பைசா கொடுத்துறேன். முதல் கேஸ்ல முடிஞ்சு போச்சு. அவங்க சொன்னாங்க, இது பழி வாங்குறதா செய்ததல்ல, யதார்த்தமா செய்தது, அவர் பணம் கட்டுவார், காருக்கு சரி பண்ணி கொடுத்துருவார், முடிஞ்சு போச்சு. அந்த சின்ன பையன் அன்றைக்கு விடுவிக்கப்பட்டான். அவங்க 2 பேரும் ஆத்ம நண்பர்கள், அடிக்கடி சந்திக்கல் பேசுற காலம் முடிந்து விட்டது, அப்படி போய்விட்டது. காலங்கள் வந்து இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார், அவர் வேற இடத்துக்கு போயிட்டார், அவர் ஜட்ஜி ஆகி உயர்த்தப்பட்டு போயிட்டார். இந்த பையன் படிப்படியாக வளர்ந்து கல்லூரிக்கு போய் தவறான பழக்கங்கள் வந்து தவறான நண்பர்களோடு போய் சீட்டு விளையாடவும் அப்படி ஊதாரியாய் விளையாட ஆரம்பித்தான். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி. கடைசியாய் ஒரு நாள் அவன் குற்றவாளியாய் மாறிவிட்டான். ஒரு நண்பர்களாய் சேர்ந்து சீட்டு விளையாடும் போது இவன் தோத்து விட்டான், யாரையும் குத்துன செத்து விட்டான். எல்லாரும் இவனை மாட்டி விட்டாங்க, ஜெயில மாட்டிட்டான். ஜட்ஜ்மெண்ட் டே வந்தது. அன்றைக்கு அவன் அப்படி பார்க்கிறான், எதிர்கட்சிக்காரன் இருக்கிறாங்க, என்ன நடக்கும், பெற்றோர் எல்லாம் இருக்காங்க. இவர் பார்த்த போது இவன் டக்குனு இவரை எங்கேயோ பார்த்திருக்கோம்னு பாக்குறான். இவன் யோசிக்கிறான், இவரை எங்கேயோ பார்த்திருக்கமே, இவன் கைதிக்குள்ள நிற்கிறான், யோசிக்கிறான், இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, நான் சின்ன பையலா பந்து விளையாடும் போது நான் பக்கத்து வீட்டு கண்ணாடி உடைச்சு விட்டேன். அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு வக்கீல், அவர் தான் அன்னைக்கு ஜட்ஜியா இருக்காரு, நான் தப்பிடுவேன் அப்படின்னு யோசித்தான். தப்பு விடணும் யோசித்தான். ஆனால் வாதாட்டம் முடிந்தது. ஜட்ஜி சொன்னார், இன்ன குற்றத்தின்படி, இன்ன சட்டத்தின்படி நான் உனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். இவன் சத்தம் போட்டு சொன்னான், அல்லது ஐயா அறியாம செய்தேன், மன்னிச்சிருங்க, ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. அவன் திருப்பி சொன்னான், கத்துனான், ஐயா நான் யாருன்னு தெரியுதா, உங்க நண்பருடைய பையன், சின்ன வயசுல நான் தப்பு பண்ண போது என்னை காப்பாத்துறீங்களா, ஒரு விஷயம் என்னை காப்பாத்திருங்க, நான் வாழ்ந்து காட்டுறேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லி சீட்டை விட்டு எழுப்பி போயிட்டார். அன்றைக்கு நான் வக்கீலா இருந்தேன், உனக்காக வாதாடினேன், இன்னைக்கு நியாயாதிபதியா இருக்கிறேன், என் கடமை செய்கிறேன், சாரி அப்படின்னு அவர் போயிட்டார். ஐயா இன்னைக்கு உனக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு வருஷம் பார்ப்போம், கொத்துவோம், எருபோடுவோம், அது கனி கொடுக்கட்டும். இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் நாடு வரும். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்புக்கு யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாதையா, நியாயத்தீர்ப்பு பயங்கரமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள போல நிறைய காரியங்களை சொல்ல ஆசையும் எத்த முடியுமா பாப்போம். யாருக்கு நியாயத்தீர்ப்பு, யாருக்கு நியாயத்தீர்ப்பு நிறைய உண்டு. சில காரியங்கள் வாசிக்கலாம். யூதா நிருபம் 14ஆம் அதிகாரம், யூதா 14:15, மன்னிக்கவும், யூதா 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் கொடுக்கப்படுகிறது இல்ல சகோதரி, சரியா வாசிங்கள். கொடுக்கப்படுகிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும், வேர்ட் அண்டர்லைன் பண்ணுங்க, அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் அவபக்தியான கிரியைகள். கவனிங்க, பக்தி அவபக்தி, கருப்பு வெள்ளை, நல்லவன் கெட்டவன், ஏற்றம் இறக்கம், விளங்கிச்சான்னு எல்லாம் இங்கதான் இருக்கீங்களான்னு. ஆப்போசிட் பக்தி அவபக்தி, சரியா? அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் செய்து வந்த, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை, இயேசு 76ஆம் தலைமுறை. ஆமென். ஆபிரகாமுக்கு 42ஆம் தலைமுறை இயேசு கிறிஸ்து, ஆதாம் 7ஆம் தலைமுறை. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்கிறார், இயேசு எதை நியாயத்திற்கு வருகிறார்? அவபக்தியை நியாயத்திற்கு வருகிறார். பாஸ்டர்மார் சொன்ன வெள்ளை ட்ரெஸ் போடுங்கன்னா கோவம் வருது, பாஸ்டர்மார் இப்படித்தான் வாழனா கோவம் வருது, லிப்டிக் போடாத, நகபாலிஷ் போடாத, பெயிண்ட் அடிக்காத, தோத்திரம் அப்படி செய்யாத இப்படி செய்யாதுன்னு சொன்னா பைபிள் எங்க இருக்கு? அதான் அவபக்தின்னு சொல்லி இருக்கு. பக்தின்னு, பக்தி தேவ பக்தியின் வேஷம்னு ஒண்ணு இருக்கு, பைபிள் ஒண்ணு இருக்கு, தேவ பக்தியின் வேஷம்னு இருக்கு. ஏமா விளங்கிச்ச விளங்கல எல்லாம் சொல்ல முடியாது, லைவ்ல போயிட்டு இருக்கலாம், அதெல்லாம் கட் பண்ணி பேசுறேன். காக்கி பேண்ட், காக்கி சட்டை, ஒரு பிரவுன் கலர் பெல்ட், பிரவுன் ஷூ போட்டுட்டு ஒரு தொப்பி வச்சா யாரு? போலீஸ். உங்களுக்கு காரியம் மனசிலாச்சுல? ஒரு காக்கி பேண்டும் காக்கி சட்டையும் போட்டு ஒரு டிவி ஸ்கூட்டிலயோ பைக்லயோ நிறைய லெட்டர் எழுதிட்டு போனா யாரு? போஸ்ட்மேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு பத்தியலா? நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்ல பேண்ட் போட்டு ஷூ போட்டு இன் பண்ணி டெலஸ்கோப்பை கடத்துல போட்டு ஒரு ஒயிட் கோட் போட்டா யாரு? டாக்டர். அப்ப டாக்டரை பார்த்தா தெரியுது, போலீஸை பார்த்தா தெரியுது, இன்னும் லைவ்ல போறாங்களே சொல்லல, வம்பு, நான் விட்டுறேன். நிறைய பேரை பார்த்தா தெரியுதுல்ல, அன்னைக்கு பந்தகோஸ்து விசுவாசியை பார்த்தா தெரியல, பாஸ்டர்மாரை பார்த்தா தெரியல, லட்சணம். இன்னைக்கு
அவபக்தி அது தப்பா இது தப்பா எங்க எழுதியிருக்கு? அதத்தான் சொல்லியிருக்கு, அவபக்தின்னு சொல்லியிருக்கு. பக்தி ஒண்ணு இருக்கு, அவபக்தி இருக்கு. நீ இப்படி வாழ்ந்த பக்தி, எப்படி வாழ்வேன்னா அவபக்தி. உன்னவர் நியாயம் தீர்ப்பார். ஹலோ, ஊழியக்காரன் அற்பமா பேசாத. ஏன் கடினமாய் பிரசங்கிக்கிறோம்? இன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வாதம் அவருக்கு தெரியாது. நியாயம் தீர்க்கிற நாள் ஒன்று வருகிறது. அவபக்தியா ஏமா தேவபக்தியா நடக்கிறவர்கள் பாடுபடுவார்கள். தேவபக்தியா நடக்க மனதுள்ளவர்கள் அப்படித்தான் இருக்கிறது. தேவபக்தியா நடக்க மனதுள்ள கொஞ்சம் பாடுதான். இந்த பாசுமர் அவைய போலாம் அவைய உருப்படி போட்டு கட்டணும், உருப்படி போட்டு கட்டணும், உருப்படாம போறதுக்கு. சில ஜோம் பண்ணி தான் தாலி கொடுப்பாங்க. பெந்தகோஸ் பாஸ்டர்மாருக்கு சில பிசாசு பிடிச்சிருக்கு. இப்போ பேய் தலையில இருக்கு, பாஸ்டர்மாருக்கு தள்ள பேய் ஏறி இருக்கு. தாலியை ஜோம் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. எம்னா அத்து விழுந்துடப்படாதுன்னு, அது கருத்துறப்படாதுன்னு நினைக்க அவ்வளவு தெரியாது. அல்லது இவன் கட்டுனது கடக்கட்டு முத்தூட்ல கலத்தி வச்சிடப்படாதுன்னு ஜோம் பண்ணு அவ்வளவு தெரியாது. ஏமா தாலி கட்டினா இந்த பாவப்பட்ட பெண்ணுகளை கட்டப்படாது. கட்டியலா இது பாவம், இது கல்யாணம் முடிச்சு வீட்டுல இருக்கும். இந்த பயக்களும் கட்டணும். அந்த பயலை கட்டும் போது இந்த இரவு மாட்டுக்கு செயின் போட்ட மாதிரி பெரிய செயினை கொண்டு கட்டணும். இவன் தான் ஊர்ல சுத்தி நடக்கிறான். 2 பொண்டாட்டி கட்டினாலே தான். இந்த பாவப்பட்ட பெண்ணுகளுக்கு தாலி கட்டியதுக்கு இந்த கள்ள பயலுகளை கட்டணும். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களான்னு விளங்காத அவபக்தி பிரமாணத்துல கட்டப்பட வேண்டும். ஒரு அல்லேலே சொல்லுங்க. இதனை சொல்லதுக்கு ஆள் இல்லை. ஆத்துமாதாயம் பண்ணதாவலாம். என்ன ஆத்துமாதாயம் பண்ற? உபதேசம் தெரியாம, உபதேசம் சொல்லாம என்ன ஆத்துமாதாயம்? சத்தியத்தை சொல்லிக் கொடுக்காமல் என்ன ஆத்துமாதாயம்? அகப்பட்ட தப்பு இல்லை அப்படின்னு செஞ்சு வச்சாங்க. மாவட்டத்தில் கவனிச்சு பார்த்தேன், பாதிக்கு மேல டிவோர்ஸ். ஐ நோ பேச வேற வழியில பேசிதான் ஆகணும். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? மக்களுக்கு செய்து வச்சாங்க. கண்ணுக்கு முன்னால அத்தனை டைவர்ஸ். இன்னைக்கு கிறிஸ்தவ கோலம், ஆவிக்குரிய கோலம் எங்கேயா போய் கொண்டிருக்கிறது? வேதம் சொல்கிறது, அந்நிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். அவபக்தியாய் பேசுற வார்த்தைகள். எங்க பாஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாது, இவங்களுக்கு 5-6 தெரியும். இவர் இன்னைக்கு உள்ளது மாதிரி இருக்க மாட்டார், அன்னைக்கு உள்ளது மாதிரி இருக்காரு. இன்னைக்கு உள்ளது மாதிரியா இருக்காரு? நியாயம் தீர்க்கிற நாள் ஒன்று வருகிறது. எல்லாரையும் அவர் நியாயம் தீர்க்க போகிறார் அவபக்தியாய். நானோ யாரோ? அதனாலதான் பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் அறியுங்கள். தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாக எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இந்த ஜீவனுக்கு 70, 80, 90 வருஷம் வாழுகிற இந்த ஜீவனுக்கு ஒரு அல்லேலே சொல்லுங்க. இனி வரும் ஜீவன் என்றால் பரலோக ராஜ்யம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஒரு அல்லேலே சொல்லுங்கள். அவபக்தி அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அவபக்தி வேண்டாம் நண்பா. உனக்கு ஒரு தேவ பக்தியின் வேஷத்தை வைத்துக்கொள். தேவ பக்தியின் வேஷம் உனக்கு இருக்கிறது. வேண்டாம் உனக்கு அவபக்தி. எல்லாரும் தான் இருக்கீங்களா? எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருப்பார். கவனமா இருக்கும். நம்ம இருக்கிற நிலைமைகள் எல்லாம் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். லிசன் வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற அவபக்தியாய் பேசுற கடின வார்த்தைகள். பக்திக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. நம்ம கண்ணை மூடி ஜெப வீட்டு வந்தாச்சுன்னா கண்ணை மூடி மரியாதை பிரசங்கள்னா அவபக்தி. கண்ணு அங்கங்க தெரிஞ்சுன்னா பக்தி. கண்ணு அங்கங்க போச்சுன்னா அவபக்தி. எல்லாம் அங்க தான் இருக்கீங்களான்னு. ஆமா, ஆவியில் இருந்து கையடிச்சு பாடும்போது எல்லாரும் கையடிச்சு பாடுறது பக்தி. ஆவியில் இருந்து கையடிச்சு பாடுறது பக்தி. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கறது அவபக்தி. பிரசங்கம் பண்ணும்போது எவனி வார்த்தை கேட்காம பக்கத்துல இருந்த ஆமா இவனுக்கு தான் 5-6 பேசும் அப்படின்னு தெரியும் நீ கிண்டல் பண்ணா பேரு அது அவபக்தி. இதுதான் பவுல் சொல்றாரு, உனக்கு சந்தேகம்னா பெண்கள் இங்க பேசப்படாது, வீட்டுல போய் பேசணும். பெண்கள் பிரசங்கம் பண்ணப்படாதுன்னு பைபிள் இல்ல. பைபிள் அப்படி கிடையாது. பெண்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். கங்கேரா சபை ஊழியக்காரி வாழ்த்துக்கள் இருக்கு. பவுல் என்ன சொல்லுகிறார்? இங்க பேசின அவலட்சணமா இருக்கும். உனக்கு சந்தேகம்னா வீட்டுல போய் கேளு. சபையில் ஆராதனை நடக்கும்போது பேசுகிறது அவபக்தி. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களான்னு சந்தோஷமா இருக்கீங்களா? 9 மணிக்கு கூட்டணும், 8:45 வந்து முழங்கால் போட்டு தோத்திரம் பண்றது பக்தி. 1 மணிக்கு ஒரு பிந்தி வர்றது அவபக்தி. உனக்கு கிடைக்கிற ஜீவனோட வச்சிருக்காரு, சாகாம ஜீவனோட வச்சிருக்காருல, உனக்கு சம்பாத்தியத்துல 10 தசமமாக கொடுக்கறது பக்தி. ஆனா கள்ளத்தரப்பட்டு தோத்திரம் மரிச்சீனியும் கப்பையும் சக்கையும் சாளையும் திங்க நேரத்துல தசமா கொடுத்த உனக்கு உன் பிள்ளை இங்க இருந்து பென்சில் மாதிரி போச்சு கல்ஃபுக்கு, இப்ப ஆப்பிள் மாதிரி மாறிச்சு, தசாம்சம் கொடுக்கறது கிடையாது. இப்போ பாஸ்டர் மாதிரி பணக்காரன் ஆயிட்டணும். பாஸ்டருக்கு கார் உண்டு, பாஸ்டருக்கு இப்ப டெம்போ டிராவலர் உண்டு, இனி சைக்கிள்ல போட்டா பாஸ்டர் மாதிரி பட்ட பாடு. காலில் ஒரு செருப்பு போட முடியாது, ஒரு ஷூ போட முடியாது. ஷூ கம்பெனி கூட பாத்துறாங்க கள்ள பயலுங்க. எப்ப நீ முருங்கை மரத்துல இருந்து செருப்பு அவுத்து போட்டா ஏமா இல்ல இங்கதான் இருக்கல. எங்க பாஸ்டருக்கு இப்ப ரொம்ப வசதி ஆயிடுச்சு.
பாஸ்டர்மார் பிள்ளைகள்லாம் இவ்வளவு இங்கிலீஷ் மீடியத்திலாம் படிப்பாங்க. ஏமா படிச்சா ஊழியக்காரன் வரட்டுமேங்க. இவை கொடுக்கறதுக்கு இவங்க மனசு இல்ல, கொடுக்கறதுக்கு இவங்க மனசு கிடையாது. அவபக்தி என்ன தெரியுமா? வேத வசனத்தின்படி தசமம் காணிக்கை பொருத்தனை ஏழைகளுக்கு இதெல்லாம் கொடுக்கிறது பக்தி. நான் பிராக்டிஸ், என் லைஃப் நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். எனக்கு யாரையும் பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு யாரையும் பத்தி எனக்கு தெரியாது. என் லைஃப் நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். கஷ்டம், வறுமை, தரித்திரம் என்னன்னு தெரியும். போன மாசம் தான் என் பிள்ளையுடைய திருமணம் நடந்துச்சு. ரிசப்ஷன்ல மட்டும் 2500 பேர் கலந்துருப்பாங்க. நான் என்ன செய்தேன் தெரியுமா? நான் பெருமையா சொல்லாம தாழ்மையா உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். ஒவ்வொரு திருமணத்துல அப்படி செய்வேன். திருமணத்துல ரிசப்ஷன் ஆரம்பிக்க முந்தி 100 கண்ணு தெரியாதவங்களை கூப்பிட்டேன், 100 பாவப்பட்டவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். வச்சுட்டு முதல் ரிசப்ஷன்ல முதல் சாப்பாடு அவைகளுக்கு தான். அவைகளை கனம் பண்ணி அவங்களை அனுப்பிட்டு தான். ஏன் பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு. உன் வீட்டுல கல்யாணம் நடக்கும் போது முக்கியமான விசேஷம் சொல்லும் போது கூனரையும் குருடரையும் சப்பானிகளையும் கூப்பிடுன்னு போட்டிருக்கல. பொய் சொல்லாம சொல்லுங்க. வெளிப்புறத்தில் 21:8 பொய்யர்னவரும் நரகத்தில் பங்கடைவார்கள். எனக்கு வீட்டுல இப்படி நடந்த போது நான் செய்தேன்னு சொன்னவங்க மட்டும் கை தூக்கு பாப்போம், விளங்கும். ஆனா எங்க போறிய? நாங்க கட்டண வாசல அந்த வந்த சபைக்கு முட்டை கோசன்னு ஜீவியம் இல்ல. அங்க போய் அங்க இவங்களுக்கு இங்க இப்ப இங்க ஒண்ணும் திருவனந்தபுரம் பார்ட்டிகளையும் வள்ளியூர்லயும் அங்க போய் ட்ரெஸ் எடுப்போம். ஒண்ணு தப்பு இல்ல, நல்ல கடை தான். டிசம்பர்ல போயிட்டீங்கன்னா கன்னியாகுமரி மட்டும் அத்தனை பாஸ்டர் வள்ளியூர்ல தான் இருக்காங்க. போட்டு ஒண்ணும் தப்பு இல்ல. கல்யாணத்துக்கு எம்மா பட்டு 25,000 பட்டு எடுத்தாலும் ஒரு வீட்டுல பாவப்படத்துல ஒரு உதவா இருந்தால அவளுக்கு 500 ரூபாய் சேலை வாங்கி கொடுக்க முடியும். அவனுக்கு ஒரு பாவப்பட்டதுக்கு வீட்டு கல்யாணத்துல பால் காட்சிக்கு 4 சேலை வாங்கி கொடுக்காம நீ பட்டு கொடுத்துட்டு மினிக்கிட்டு அலைஞ்சால அதுதான் உனக்கு நியாயத்து இருப்போம். 2.5 கோடிக்கு 3 கோடிக்கு வீடு கட்ட உனக்கு மனசு உண்டு இல்ல? ஒரு பாவப்பட்ட தரித்திரியம் முடிச்சது புறம்போக்கில் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சின்ன வீடு கட்டி கொடுக்க உனக்கு மனசு உண்டா? டாப் 10 காலேஜ்ல உன் பிள்ளைக்கு பல லட்சங்கள் கொடுத்து லஞ்சம் கொடுத்து சீட் வாங்குறீங்க. ஒரு பாவப்பட்ட பிள்ளை +2 படிச்சுட்டு அண்டி ஆபீஸ் போத அந்த பிள்ளைய படிக்க வைக்க கூடாது? நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யத்தக்க போது செய்யாவிட்டால் அது உனக்கு நியாய தீர்ப்பு. எது அவபக்தி? கவனிங்க, பக்திக்கு நேர் ஆப்போசிட் அவபக்தி. ஐயவர் தல்லையில சொல்லுங்க. பக்தியோடு பாடுங்க, பக்தியோடு ஆராதிங்க, பக்தியோடு வாழுங்க, பக்தியோடு கொடுங்க, பக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. அவபக்தி இடம் கூடாதுங்கள். வாசியுங்கள். சரியானதுல முடிச்சிடுறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்கள். டைட்டஸ் chapter 2 verse 12 and 13. தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய். திருப்பி வாசிங்க சகோதரி. நாம் அவபக்தியையும் இல்லடா அந்த பாக்ஸ் கிளேஸ் திருப்பி. இல்ல தம்பி இந்த பாக்ஸ் கிளேஸ் டேய் இந்த பாக்ஸ் திருப்பி. இட்ஸ் ஓகே. எனக்கு நேரா திருப்பி கிளேஸ். குட் குட் thank you. ரைட் குட் குட் thank you. வாசிங்க சகோதரி. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. எப்படி அவபக்தியை வெறுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க. நம்ம 10 குறிப்பு சொல்லாட்டாலும் மதி, ஒண்ணு சொன்னாலே போதும். எதை வெறுக்கணும்? அவபக்தியை வெறுக்கணும். ஏன் அசிங்கமா வாழதை வெறுக்கணும். ஏன் உலகத்தான மாதிரி வாழ வெறுக்கணும். ஏன் பாரம்பரியமா வாழதை வெறுக்கணும். அவபக்தியையும் லௌகிக இச்சை, உலக இச்சை. எனக்கு ஒரு பாட்டுலாம் ஞாபகம் வருது. பாஸ்டர் மாதிரி பாட முடியாது, மோள மாதிரி பாட முடியாது, பாஸ்டர்மா மாதிரி பாட முடியாது. நம்ம பாடின கலதை பாடின மாதிரி இருக்கும். அதனால எனக்கு பழைய பாட்டு ஞாபகம் வந்துச்சு. சுவிசேஷமா உலக சுகபோகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே மனமே. சுவிசேஷமா சுவிசேஷமா உலக சுகபோகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே மனமே. சுவிசேஷமா பொன்னோடும் பொருளோடும் புகழோடுமே இந்த புவி மீதில் முடிசூடி வாழ்ந்தாலுமே. பொன்னோடும் பொருளோடும் புகழோடுமே இந்த புவி மீது முடிசூடி வாழ்ந்தாலுமே. பாவத்தின் மீட்பின்றி மரிப்பாயானால் பாவத்தின் மீட்பின்றி நித்திய பாதாள நரகத்தின் பங்காளிதான். நித்திய பாதாள நரகத்தின்
பங்காளிதான். சுவிசேஷமா உலக சுகபோகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே மனமே சுவிசேஷமா. Praise the Lord. பொன்னோடும் பொருளோடும் புகழோடுமே இந்த புவி மீதில் முடிசூடி வாழ்ந்தாலுமே. பொன்னோடும் பொருளோடும் பொருளோடுமே இந்த முடிசூடி வாழ்ந்தாலுமே. ஊரோரம் ஒரு ஏக்கர் மாளிகை உண்டு உனக்கு காரோடு உல்லாச வாழ்க்கை உண்டு. கூடு விட்டு ஆவி போகும் நாளிலன்று கூடு விட்டு ஆவி போகும் நாளிலன்று உன் கூட வர இயலுமோ உண்டோ சொல்லு. உன் கூட வர இயலுமோ உண்டோ சொல்லு. சுவிசேஷமா உலக சுகபோகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே மனமே சுவிசேஷமா. தேங்க்யூ. சுவிசேஷமா சுலபோகமா இதெல்லாம் சின்ன வயசுல எங்கேயோ கேட்டது, யார் பாடினாங்கன்னே தெரியாது, இருதயத்துக்குள்ள கிடக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பாடகு ரோஜன மரத்தை பத்தியா போட்டு இயேசு அவபக்தி உணர்வில் ஆய்ந்திருக்க போகிறார். அவபக்தியை வெறுத்துருங்க, லௌகிக இச்சைகளை வெறுத்துருங்க. வாசித்து முடிச்சீங்களா சகோதரி? 13 வாசிங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் நம்ம நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவரும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. லௌகிக இச்சையை வெறுக்கணும், அவபக்தியை வெறுக்கணும். நம்ம நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன தெரியுமா? என் இயேசு வெளிப்பட போகிறார். நம்ம நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன தெரியுமா? இயேசு வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அதான் நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஆனந்த பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி பிரேத கல்லறையும் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற நாட்கள் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியத்தை போயிடலாமா? ரெண்டோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். போட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46, 47, 48. யோவான் 12:46 முதல் 48 வரை வாசியுங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, படித்தவனோ படியாதவனோ, ஏழையோ பணக்காரனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, விசுவாசியோ போதகரோ யாரோ, என்னிடத்தில் விசுவாசமா இருக்க எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனான். நல்ல கவனிங்கம்மா. கன்வென்ஷன்ல வார்த்தையை கேட்டும், டெலிவிஷன்ல வார்த்தையை கேட்டும், யூடியூப்ல வார்த்தையை கேட்டும், ஹோலிலண்ட் டிவில வார்த்தையை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதற்கு என்னை தள்ளி ஒன்றான மெய் தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னார், என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற நாட்கள் வரப்போகிறது. ஞானஸ்நானத்தை பத்தி பேசினவனுக்கு எடுக்க மனதில்லையே. மரணம் சம்பவித்தால், வருகை வந்தால் உனக்கு நியாய தீர்ப்பு. வேதபாரகர் பரிசேயரும் என்றால் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை புறம்பே தள்ளினார்கள். யாருக்கு நியாய தீர்ப்பு? என்னை தள்ளி என் வசனத்தை விசுவாசியாமல் போனவர்களுக்கு நியாய தீர்ப்பு. ஒரு வசனத்தோடு வாசிப்போமா? சபை ஆரம்பிச்சு 3 வருஷம் தாச்சு. தெசலோனிக்கே சபை. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு புறப்படுற டைம், ஒரு பறவை ரெக்கம் முளைச்சு பறக்கிற மாதிரி உள்ள பயோனியர் சேர்ச் அது. கர்த்தருக்கு தோத்திரம். உங்க சபை 3 வருடம் ஆயிருந்தாலும் இந்த சபை தான் 3 வருடம். பாஸ்டருடைய ஊழியம் 35 வருஷம். அது பழைய ஊழியம். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் அப்படி செய்தார். ஓகே, ஆண்டவருக்கு தோத்திரம். அதனால வளர்ச்சி அடைந்த சபை, வளர்ச்சி அடைந்த ஊழியம் என்பதை மறந்து விடாது. நான் சொல்ல தெசலோனிக்கே சபை வாசிங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 Thessalonians chapter 1 verse 7. 2 Thessalonians 1:7 சகோதரி.
அறியாதவர்களுக்கும் நம்முடைய திருப்பி வாசிங்க சகோதரி. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை திருத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜாலி தருகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். வெளிப்படும் கீழ்ப்படியாதவர்கள் நியாயத்தீர்ப்பு, வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத நியாயத்தீர்ப்பு. இயேசுநாதரை தள்ளி வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு. நடந்த உண்மை சம்பவத்தை சொல்ல, வெளிநாட்டில் நடந்த சம்பவம் கவனிங்க. ஒரு திருவிழா, பயங்கர திருவிழா. அதுல குழப்பம். நம்ம நடத்த கூட்டத்துக்கு போலீஸ் பெர்மிஷன் எடுத்தாலும் போலீஸ் பாதுகாப்பு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம சண்டை போடுறது கிடையாது. ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இங்கே நடக்கிற கூட்டத்தில் பல பயங்கர போலீஸ் கொண்டு இருப்பாங்க. குரூப் சண்டைகள் வந்துடும். அப்படி ஒரு இடத்துல நடந்த கலவரத்தில் அடி நடந்தாலும் ஒரு பையன் செத்து போயிட்டான். அதுல முக்கியமான ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. இவனுக்கு மட்டும் ஆயுள் தண்டனை போட்டாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கருணை மனு எழுதினாங்க கவர்னருக்கு. கவர்னர் ஒரு கிறிஸ்தவர் விசுவாசி. ஐயா, கலவரம் நடந்தது உண்மை, இறந்து போனது உண்மை, செத்து போனவன் ரவுடி, அவன் கலவரத்தை உண்டுகிறவன். நாங்க எல்லாரும் தான் சேர்ந்து அடிச்சோம், கண்ட்ரோல் பண்ணோம், கொலை செய்யணும்னு அடிக்கல. ஜெயிலுக்குள்ள இருக்கிற தம்பி பாவம், அவனை வெளியே விட்டுருங்க, அவனுக்கு ஆயுள் தண்டனை வேண்டாம். அவனுக்கு ஒரு கடைசியா அந்த உண்மைதானா என்பது விசாரிக்க கருணை மனு கவர்னருக்கு அதிகாரம் உண்டு, ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. ஒரு ஜனாதிபதி நினைத்தால், ஒரு கவர்னர் நினைத்தால் ஒரு குற்றவாளியை நிரபராதியை வெளியே கொண்டு வர முடியும். ரைட்? அதனாலதான் கருணை மனு என்று ஒன்று ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கொடுப்பார்கள். கவர்னர் அதை வாங்கி வச்சார். வாங்கி வச்சுட்டு ஒரு சாதாரண லேமன் போல எந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாம ஒரு ஜெயிலுக்கு போனார். ஜெயிலில் போனோட சூப்பரண்ட கூப்பிட்டாருங்க, வா அப்படின்னார். நான் நம்ம நாட்டு கவர்னர் லீக் அவுட் ஆகக்கூடாது, உனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். இங்க பாரு, என் ஐடி கார்டுனா இருக்கு, நான் தான் கவர்னர், அவனுக்கு நான் ரிலீஃப் ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன், நீ அவன் இருக்கிற செல்லை மட்டும் எனக்கு காட்டு, நான் அவனை பர்சனலா சந்திக்க விரும்புறேன். இவர் ஒரு பாஸ்டர் மாதிரி கையில பைபிள் எடுத்துட்டு உள்ள போறார். அவன் ஒரு செல்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவன் குற்றவாளி. அவன் முதல்ல அவனுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுத்திருந்தாங்க. சரியா? அவன் அப்போ உள்ள போய் அவனை பார்த்து கூப்பிட்டார், தம்பி. அவன் ஜெயில இருந்து வெளியில அந்த கம்பியில இருந்து பைபிள் நிட்டுறார், உனக்கு ஒரு நற்செய்தி, இதை வாங்கிக்க, இதுக்குள்ள உனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. அவன் அப்படி எட்டி பார்த்தான். கடினமா யோசனா, கிறிஸ்தவ போதகனை போ வெளியே, வேண்டாம் எனக்கு நற்செய்தி வேண்டாம். அவர் கெஞ்சினார், தம்பி இதை வாங்கிக்கப்பா, உள்ள உனக்கு விடுதலை இருக்கிறது, வாங்கிக்க. எவ்வளவு சொன்னார்? வேண்டாம், இப்படியே சாகுறேன், வெளியே போகணும். கட்டாரத்து பஸ் தட்டிட்டான். அவர் புரிஞ்சிட்டார், ஜனங்கள் சொல்ற தப்பு, இவன் கொலகார பையன், அவனை விடக்கூடாது. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதினார், இவனுக்கு ஆயுள் தண்டனை மாத்திரமல்ல, இவனை தூக்கு தண்டனை எடுங்கள். நான் நேரடியாக போய் விசாரித்ததில் அவன் மோசமானவன், ஜனங்கள் தவறு பண்ணுகிறார்கள். ஹலோ, குறிப்பிட்ட நாள் வந்தது, தூக்கு தண்டனை போட அவன் இருக்கிறான். குடும்பமும் திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். கடைசி ஏதாவது பேச விரும்புகிறாய் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், ஆமா நான் பேசணும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் தப்பு பண்ணேன் உண்மை, ஆனா எல்லாரோட சேர்ந்தான செய்தேன். நான் இந்த தப்புக்காக நான் சாகல. ஆனால் இந்த தேதி, இந்த மாசம் 3ஆம் தேதி ஒரு கவர்னர் என்னை இவன் போன உடனே ஜெயில் சூப்பர்னு சொல்லிட்டாங்க, உன் தலையிலே மண்ணள்ளி போட்ட பைத்தியக்காரா. அவர் பாஸ்டர் கிடையாது, கவர்னர். உனக்கு ரிலீஃப் ஆர்டர் உள்ள வச்சிருந்தார், விடுதலை என்கிற பத்திரத்தை வைத்திருந்தார். இன்னைக்கே வெளியே போயிருக்கலாம், வம்பா போயிட்டிய. அது பிறகு எழுதி பார்த்தா அணை விட்டு கடந்த தண்ணி அழுதாலும் திருப்பி வராது, முடிஞ்சு. சொன்னா, நான் செய்த தப்புக்காக நான் சாகல, ஆனா எனக்கு நேரா வந்த செய்திய நான் புறக்கணிச்சேன், நான் சாகிறேன் என்று அவன் செத்து போனான். யாருக்கு நியாய தீர்ப்பு? யாருக்கு நியாய தீர்ப்பு? அவரை தள்ளி வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல், வசனத்தை கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று செய்கிற நாட்கள் வருகிறது. சாதாரண நினைக்கிறீங்களா? பிரயாசப்பட்டு உலகத்துல பாச மாதிரி யாரும் செய்ய மாட்டேன். இவ்வளவு பாடுகளையும் கடந்து மீளதுக்கு ஆயுசு நாளாகும். நான் கூட யோசித்தேன், கூட்டம் நடக்குமா? நான் பாஸ்டர் காயப்படுத்தல, இப்படி விட்டுட்டேன். எனக்கு போன் பண்ணி ஒரு நாள் பேச ஆசை உண்டு. எப்படி நம்ம ஆறுதல் சொல்ல, என்ன வார்த்தை சொல்ல முடியும்? ஏன், எதுக்காக, ஏன் இவ்வளவு பிரயாசங்கள்? பாஸ்டர் ஜோஸ் அணுகி கோலிலண்டை கொண்டு போட்டு நிறைய வியூ. பாஸ்டர் கூட சொன்னார், பாஸ்டர் ஜோஸ் பேசிட்டு சொன்னார், மலை கிராமம்னு நினைச்சேன், பாஸ்டர் நிறைய வியூ போயிட்டு இருக்கு, முதல் நாளே 4000 மேல பாத்துட்டாங்க. எதுக்கு? எப்படியா 4 பேர் வார்த்தையை கேட்கட்டுமே. ஏமா, இது ஏன் வார்த்தை கிடையாது. Not my word, not my word. All of the hallelujah word of God, purely word of God. அத்தனையும் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு ராத்திரி நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் உங்கள் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் மாறாமல் உங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாறுவதாக. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன்.
ஜெபம் பண்ண போறோம். தோத்திரம். தீத்து 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்பீங்களா? தீத்து 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்க நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. வேத புரட்டனுக்கு 1-2 நாம கூட நடக்காத, கூட்டுக்காரன் நடக்காத. 1-2 சொல்லு, பன்றிகளுக்கு முன்னால முத்த போடாத, பீறி போடும் சொல்லிட்டு தூரதளவு. வேத புரட்டனுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. இயேசு நாமம் தப்பு இல்ல, இயேசு நாமத்துல இருந்து பிசாசை துரத்துறோம். இயேசு நாமம் தப்பு இல்ல, ஆனா இயேசுவின் நாமத்துல ஞானசானம் கொடுக்கிற தப்பு. பைபிள் சொல்லுது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானசானம் கொடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நியாய தீர்ப்பு, வேத புரட்டனுக்கு நியாய தீர்ப்பு. ஆராதனை கையடிக்கணும், அந்நிய பாஷையில பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆவியில நிரம்பணும், வியாக்கியானம் பண்ணணும். இப்போ பயக்களுக்கு இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு ஆகாத பயக்களுக்கு பஞ்சட்ட தாடியும் வச்சுட்டு ஆணுகளும் பெண்களும் கிடந்து மேடல ஒரே சாட்டம் சவுட்டி தள்ளணும். அவ்வளவு பயக்கலையும் இது ஆராதனையா? வரிசீப்பு இல்லை யோம்பரை கண்டுபிடிச்சான் வரிசிப்ப. ஏசுநாதர் டான்ஸ் ஆடினாரா? பவுல் டான்ஸ் ஆடினாரா? பேதுரு டான்ஸ் ஆடினாரா? பெந்தகோஸ்து நாள் பிற்பாடு யார் டான்ஸ் ஆடினது? இந்த கிறிஸ்தவ மேடைகளிலே டான்ஸ் ஆடி அசிங்கமான ஆபாசமான டான்ஸ், கேவலம், கீர்த்தனம். உன் தலையில் இருக்கிறது பிசாசின் ஆவி. நான் வைத்திருக்கிற வேதாகமத்திலே கிறிஸ்தவத்திலே நடனம் ஆடுகிறதுக்கு இடமில்லை. ஆவியில் நிரம்பி நாம் ஆராதிக்கும் போது என் சரீரம் நடுங்கலாம், என் கை கால் உதறலாம், தவறல்ல. ஆனா சினிமாக்காரன மாதிரி இங்க சாட்டம் பூச்சாந்தாடி லங்க தர்கீழான்னு. இது வரிசிப்பு இல்ல, இது பிசாசின் ஆவி. சட்ட கருப்பு, கையில் வச்சிருக்க மைக்கு கருப்பு, அங்க இருக்கிற பின்னால இருக்க ஸ்டேஜ் கருப்பு, எல்லாம் லைட் பளிச்சுன்னு போட்டுட்டு புகை கிளப்புறாங்க. இந்த கள்ளப்பைகளுக்கு தெரியும் நம்ம ஆராதனையில மகிமை வராது, அதனால இவன் ஸ்மோக்கிங் மிஷின் வச்சு புகை கிளப்பிட்டு இருக்கான். வேத புரட்டன். ஆராதனை என்பதால் கத்தரை புகழ்வது, நடனம் ஆடுவதில்லை. வேதாகமத்தில் அதுக்கு இடமில்லை புதிய ஏற்பாட்டில். இப்படி சொன்னா எல்லாருக்கும் பிடிக்காது, நான் இப்படித்தான் சொல்லுவேன். நேரடியா வா, டிவி பார்க்கும்போது கோவம் வருதா, யூடியூப்ல கோவம் வருதா, நேரடியா உட்காந்து பேசுவோம். எனக்கு வசந்த எடுத்து காட்டு. நான் சொந்த கருத்தை நான் பேசல. இட்ஸ் நாட் மை ஓன் ஐடியா, திஸ் இஸ் a word of God. சிலருக்கு சொல்லதுக்கு முதுகெலும்பு இல்ல, எனக்கு உண்டு, நான் சொல்லுவேன். கையை வரி தள்ளையில சொல்லுங்க. சிலருக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நல்ல பெரிய ஆட்கள், பெரிய ஸ்தாபன தலைவர்கள் அல்லேலூயா க்ளோரி பிரைஸ் தி லார்ட்னு போயிருவாங்க, வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிருவாங்க. எனக்கு தெரியாது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் போவேன். வேத புரட்டனவர் நியாயந்திருக்க போகிறார். அல்லையில சொல்லுங்க. இல்ல பாஸ்டரமாவும் பிள்ளையும் சேர்ந்து பாட்டு போனது என்ன கெட்டு போச்சு, இல்ல என்ன குறைஞ்சு போச்சு? தரம் உயர்ந்த ஆராதனை. கைவரி தலையில சொல்லுங்களேன். இங்க சாட்டம், அங்க சாட்டம், இங்க தள்ளு, அங்க தள்ளு. எனக்கு கோபமா தான் வருது. இந்த பைக்கெல்லாம் சவுட்டி தள்ளிடலாமான்னு வருது. எங்க போயிட்டு கிறிஸ்தவம் இன்றைக்கு? வேத புரட்டன். செழிப்பு தவறல்ல. கிறிஸ்தவம் தரித்திரத்தின் மார்க்கம் அல்ல, சாபத்தின் மார்க்கம் அல்ல. ஆனால் அத்தனை ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டது. கிருபை தப்பல்ல, ஆனா ஹைப்பர் கிரேஸ் என்கிற தவறான உபதேசம். பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கு இயேசு மன்னிப்பார். தவறான உபதேசம், வேத புரட்டு. உன்னையும் அவர் நியாயந்திருப்பார், இதை கேட்கிறவனை அவர் நியாயந்திருப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறவர் இல்ல. பாவம் செய்ய லைசன்ஸ் தருகிறதல்ல கிருபை, பாவம் செய்யாமல் பாதுகாப்பது கிருபை. அந்த உபச்சார ஸ்ரீ பாவம் செஞ்சுட்டா, அவளை கொண்டு வந்தான். அந்த கள்ள போய் அவனை கூட்டு வரல, அவளை கூட்டு வந்து அவன் அங்க கள்ளன். அங்க கள்ள பயலோட பத்தியலா, அவளை கள்ளிய மட்டும் கூட்டு வந்து கள்ளனை விட்டு வந்துட்டாங்க. இல்ல அவனு கல்ல எடுத்துட்டு இருக்கான். ஏசுனாரு தெரியும், கள்ள பையன் எங்க தானே கண்ணு தெரியும். கள்ளன் ஓடனதை விரட்டி பிடிப்பாங்க. கள்ளன் கூட்டத்தோடனம்னா கள்ளனை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவருக்கு குனிஞ்சு எழுதினாரு. என்ன எழுதினாரோ தெரியல, 10 கற்பனை எழுதினாரா தெரியல, இவன் லட்சணத்தை எழுதினாரோ தெரியல. கடைசியில் அவன் லட்சணத்தை எழுதிருப்பாரு. கல்ல போட்டு ஒருத்தர் ஒரு வயலும் காணல, அவ்வளவும் கள்ள பயிலுங்க. ஏமா இப்ப சொல்லட்டுமா, கிருபையும் சொல்லட்டுமா, நியாயத்துக்கு சத்தியத்தையும் சொல்லட்டுமா? இப்ப உங்களுக்கு கிருபைங்கிற தவறான உபதேசத்தை பேசுகிற உபதேசியை நான் பேசுறத கேளு. கிருபை எந்த பாவம் செஞ்சாலும் பாதுகாத்துக்கிடுங்கிறியே, நான் சொல்றத கேளு. தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். அவளை பார்த்து இயேசு சொன்னார், நீ போ, நானும் உன்னை ஆக்கரைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இது கிருபை. நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கிருபை
அவளை பாதுகாத்தது. நாம் நிர்மூகமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையை. நான் கிருபைக்கு விரோதி அல்ல. ரைட், ஓகே. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? நீ போ, இனி பாவம் செய்யாதே, நீ தொடர்ந்து உபச்சாரம் பண்ணு, கிருபை உன்னை தாங்குன்னு சொல்லி ஏத்தி விடல. விளங்குச்சான்னு நல்ல காரியம். விளங்காது கட்டியடா போட்டு. வேதத்தை பேலன்ஸா பார்க்கணும். வேத புரட்டன் யார் தெரியுமா? பாதியை சொல்லிட்டு பாதியை சொல்றது இல்ல, அவன் தான் வேத புரட்டன். 2 தடவை புத்தி சொல்லு, விலக அவனை விட்டு. என்ன ஐக்கியம் அவன் இடத்துல உனக்கு? நான் ஆக்கினைகளை தூக்கலமா, நீ போ, ஆனால் பாவம் செய்யாதே. மரணத்துக்கு தப்புவித்தது கிருபை, பரிசுத்தத்தை கொடுத்தது சத்தியம். சத்தியத்தினால் அவளை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம். நிறைய வார்த்தை இருக்குது, வார்த்தைகளை முடிக்கிறேன். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். இப்பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்றைய ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. நியாய தீர்ப்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும். பிரசங்கிக்கிறேன், எனக்கு கூட எல்லாம் பிரசங்கம் பண்ணியப்பா. ஒரு 34 வருஷம் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணி, நீ யோக்கியமான கர்த்தரை என்கிட்ட கேட்பார். நான் நியாயத்திற்கு நின்றாக வேண்டும், நீங்களும் நின்றாக வேண்டும். ஒருவரும் தப்ப முடியாது. 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1, அவபக்தி உள்ளவர்களுக்கு நியாயத்திற்கு வரப்போகிறார். வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை புறந்தள்ளி வசனத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. வேத புரட்டர்களுக்கு நியாய தீர்ப்பு. வேதத்தை புரட்டக்கூடாது, சத்தியத்தை சத்தியமா பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை சத்தியமா பேசணும், புரட்டக்கூடாது. வேத புரட்டர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறைய வேத புரட்டு இருக்கு. தோத்திர யெகோவா தப்பு இல்லை, பைபிள் யெகோவான்னு போட்டிருக்கு. ஆனா யெகோவா விட்னஸ் ஒரு கூட்டம் இருக்கு. வேத வசனத்தின்படி, புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தால் அவர்கள் வேத புரட்டர்கள். ஒன்றான மெய்தேவனாகிய இயேசுவை அறிக்கையிடாதவர்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள். நிறைய வேத புரட்டுகள் இருக்கு. ஒரு கூட்டம் காட்டா நாங்க பெந்தகோஸ்து மாதிரி காட்டிடுவாங்க, அவங்க அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. நாங்கள் தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறோம். கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை இருக்கு. கல்யாணம் முடிச்சு நான் கேட்டேன், ஆமா எனக்கு ஒரு பாரியம் 4 மக்கள் உண்டுன்னு சொன்னா குழப்பம் இல்ல. நான் பரிசுத்த ஆத்மாவை விசுவாசிக்கணும்னு சொன்னா மண்டைக்கு வழியில ஊளாம்பாறை கொண்டு போன அர்த்தம். கல்யாணம் முடிச்சு 3 மக்கள் இருக்கும்போது கல்யாணம் முடிச்சுட்டு திருமணம் ஆகி விட்டதுன்னு விசுவாசிக்கிறேன்னு எப்படி இருக்கும்? இல்லை உனக்கு கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்டா ஆமா மனைவியும் 3 குட்டி உண்டுன்னு சொன்னா குழப்பம் இல்லை. எனக்கு திருமணம் ஆகிட்டதுன்னு விசுவாசிக்கணும் மண்டை குழப்பம்னு அர்த்தம். உடனே ஊளாம்பாறை கொண்டு போகணும். அல்ல இங்க சீட்டு கடை கேட்டா சென்னையில கீழ்ப்பாக்கத்துக்கு கொண்டு போகணும். இதான் வேத புரட்டன். வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சொல்லுது பரிசுத்தாவி அந்நிய பாஷை. பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை. பரிசுத்தாவினாலும் அந்நிய பாஷையினாலும் ஜனத்தோடு பேசுவேன், இதுவே இளைத்தவன் இளைப்பார பிணக்க தீர்க்க தரிசனம் என்று வேதம் சொல்கிறது. பரியாச உதடு, விக்கி விக்கி பறையும் அதரங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆவியில் நன்மை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். வேத புரட்டர்கள் கவனமாயிருங்கள். இது கடைசி காலத்தின் அடையாளம். நிறைய இருக்கு. மாய்மாலத்தை நியாயந்திருக்க போகிறார். பின்மாற்றம் உள்ளவர்கள் நியாயந்திருக்க போகிறார். தன் சகோதரனை பகைக்கிறவரை நியாயந்திருக்க போகிறார். நூதன சீசனை நியாயந்திருக்க போகிறார். பேசு வீணான வார்த்தையை நியாயந்திருக்க போகிறார். சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் அவர் நியாயந்திருக்க போறார். கண்ணில் மூடுமா? எழுப்பி நிற்போமா? எல்லாரும் கண்ணில் மூடுமா? Thank you Holy Spirit. மஷாக்கத்து ரலாக்கத்தா ராஷிகை மஹோ ரபுகஷ்யாந்தோ லிட்டஸ் மஹோ ரைமானா ஹம்துலோ. நேற்று இந்த வார்த்தையை பேச ஆண்டவரை பாரப்படுத்தி விட்டார். இன்னொரு கருத்தை பேசலாம் என்று ஆவியில் எண்ணிக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் இந்த வார்த்தை பேச நேற்றைய உள்ளத்தில் பாரத்தை தந்தார். நியாயத்திற்கு ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு கூட்டம் நரகத்திற்கும் ஒரு கூட்டம் பரலோகத்திற்கு நியாயந்திருக்கப்படும். அதுக்கு பிற்பாடு புதிய வானம் புதிய பூமி யுகாயுகம் அவரோடு இருக்க போகிறோம். நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய இரட்சை நாள், இன்றைய அனுக்கிரகத்தின் காலம். நாளை நாள் அல்ல, ஒரு நாள் பிறப்பதின் அறியாய். ஒருவேளை நீ கூட்டத்துக்குள்ள இருக்கலாம், வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்கலாம், நீங்க வெளியே இருந்து வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கலாம். ஐயா நான் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க டிவியில கேட்டுட்டு இருக்கலாம், ஒருவேளை யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கலாம். அல்லேலூயா. கலப்பில்லாமல் தெளிவாய் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அல்ல நியாயந்திருக்கிற நாள் வருகிறது. மாய்மாலக்காரனை நியாயந்திருக்கிற நாள். இயேசு கடிந்து கொண்டார். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை அவருக்கு ஐயோ. கல்லறை வெளிப்பக்கம் நல்லா இருக்கிறது, உள்ளே நாற்றத்தினால் நிறைந்திருக்கிறது. ஜீசஸ் ஓ ஜீசஸ் ரஷேக பாபா. நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ ராஜா. பாடுங்க.
இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு நல்ல கை தட்டி பாடுவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சொல்லுங்க. கோணலானவை கோணலானவை நேராகணும். மன்னன் இயேசு வருகின்றார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகின்றார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி அவை பொற்தட விதி, அது பொற்பரன் விதி. பழிக்கு கற்களும் அங்கே பழிச்சிடுதே. பொற்தட விதி, அது பொற்பரன் விதி. ஓஹோ, ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், மணிகை பச்சை மரகதம் பாடி போற்றுதே. ஓஹோ ராபாசே. அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆரம்பித்திருப்போம். ஆடி பாடி நடனமாடி. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தான. ஓஹோ, மணவாளன் கர்த்தர் இயேசு. Praise the Lord. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. அவன் மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்தி ஆயத்தம் தானா. அவன் மணவாளன் கர்த்தர் இயேசு. Glory, 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 glory. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மாரிகாலம் சென்றது, மழையும் பொழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. மாரிகாலம் சென்றது, மழையும் பொழிந்தது. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்தது. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்தது. திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுது. ஆமென். என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. ஓஹோ பிரியமே, உரபலா ராகா பாஷேகரே. என் பிரியமே ஆமென். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. ஆமென். மணவாளன் சாரோனின் ரோஜாவம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கி நீலையா பரமன் இயேசு. சாரோனின் ரோஜாவம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கி நீலையா பரமன் இயேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு. பாவமோக்கும் பரிகாரி பரமன் இயேசு, என் பாவமோக்கும் பரிகாரி. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. ஓ மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்தி ஆயத்தம் தானா. அவே மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க. ஓ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. எதிர்கொண்டு செல்லுவோ. ஷகரக பகதர பப துடக துடக துடபகஷியா. Glory be to God.
எப்படி இரட்சகராய் வந்தாரோ ஒரு நாள் மணவாளனாய் வரப்போகிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாய் ஒரு பூமியை நியாயந்திருக்க வரப்போகிறார். புஸ்தகங்கள் திறக்கப்படும், தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சகோதரா இயேசுவை நேசிக்கிறார், சகோதரி இயேசுவை நேசிக்கிறார். ஓ நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா கொடிய நாள். அந்த பூமியில் உள்ளவர் எல்லோருமே நடுங்கினார். எல்லாரும் கையை உயர்த்துவோம். நான் ஒவ்வொருத்தரை மட்டும் சொல்லல, எல்லாரும் கையை உயர்த்துங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நியாய தீர்ப்பு தப்பித்துள்ள கிருபை தாரும், என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு வேத பொருட்டு வேண்டாம், என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவேன், என் வசனத்தை கீழ்ப்படிவேன். அப்பா எனக்கு மாய்மால வேண்டாம், என் வார்த்தையில கவனமாக இருப்பேன். நான் நியாய தீர்ப்பை தப்பித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நரக வேண்டாம், நித்திய வாசியாய் நித்திய ஜீவனுக்கு எதுவாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.